श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते कुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஜெய திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே ஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ध्ना. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் தாங்கிருதேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கமலதீத்ய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாது காமஹ சுசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜயகுலதிலகந்தம் விட்டுசித்தம் நமாமி. இன்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மை இனிச்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. ஸ்ரீரங்கநாயக்கே யத்ரூபி பிரமபேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னசமிதம் ஜகத் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கே சயமாஸ்ரயே சிந்தாமணி நிவோத்வாந்தமுத்சங்கே அனந்தபோகினः ஸ்ரீவத்சசின்ஹமிஸ்ரேभ्यो நம உக்திமதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் ஸ்ரீபராசரபட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஷயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே வீட்டிருக்கக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வனான திருவரங்கநாதன், அவனுடைய துணைவியாக விளங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியார், இவர்கள் இருவரின் மிக உயரிய கருணையாலும் ஆரே கருணை இராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை என்கிற சுவாமி எம்பெருமானாருடைய திவ்ய கட்டாட்சத்தாலும் மற்றுமுண்டாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அத்துணை பேருடைய பரிபூர்ண கிருபையாலும் நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருப்பதற்கே பரம பாக்கியம் செய்தவர்கள். எம்பெருமானுக்கு உகந்திருக்கக்கூடிய அடியார்களாக தொண்டர் குழாமாக நாம் கூடியிருப்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய பெறாப்பேறு. மேலே சென்று நித்தியமாக ஸ்ரீ வைகுண்டநாதனை அனுபவித்துக் கொண்டு அவருக்கு சாமகானம் பாடிக்கொண்டு அவர் உகக்கிற எல்லா கைங்கரியங்களையும்
செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கோஷ்டி, முக்தர்களாக நித்தியர்களாக இருக்கக்கூடிய கோஷ்டி. ஆனா அவர்களே இங்க இருக்கக்கூடிய பூலோகத்திலே அமையப்பெற்று இருக்கக்கூடிய பாரத தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் அமையப்பெற்றிருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே தாங்கள் வர்த்திக்க வேணும் என்று ஆசைப்பட்டு இங்கே வந்து நிற்பர்களாம். இங்கே ஜங்கமங்களாகவும் ஸ்தாவரங்களாகவும் அவர்கள் தாமும் பற்பல உருக்கொண்டு எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டு கிடப்பர்கள். பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீரங்க ரதஸ்தவத்திலே காண்பிக்கிறார் ஆச்சரியமா. இங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் விமல சரமதேகா இத்தியமீ ரங்கதாம, அதற்கு மேலே மகித மனுஜதிரிய ஸ்தாவரத்வாஸ்ரயந்தே என்று தெரிவிக்கிறார். திருவரங்கநாதனுக்கு அடிமை செய்வதிலே ஆனந்தமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அத போலதான் இங்க நமக்கு என்ன காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த எம்பெருமான் தான் உகந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள், அந்த திவ்ய தேசங்களை அனுபவித்திருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் காட்டிய அர்த்தங்களை மாறாத நமக்கு கொடுத்து போந்த ஆச்சாரியர்கள், இப்படிப்பட்ட ஒரு பிறர்க்கரிய அனுபவத்தை இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்து, அதுவும் தலை சிறந்த தமிழ் மொழியிலே நாம் அறிந்து தேரக்கூடிய பாக்கியம் பெற்று வாழ்ந்து நிற்கிறோம்னு சொன்னா இதை காட்டிலும் என்ன பாக்கியம்? ஆழ்வாரின் அருளிச் செயல்களுக்கு இணையாவது உலகத்திலே வேறொன்று சொல்ல அமையுமோ? எத்தனை சொன்னாலும் அதற்கு ஈடாகும். ஈடில்லா பெருமையோடு கூடியதாலே ஈடுன்னு பெயர் வந்ததா கொண்டாடுபவர்கள். இப்படியெல்லாம் வியாக்கியானங்கள் அமையப்பெற்றிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை எல்லாரும் அறிய வேணும், எல்லாருக்கும் அதிலே ஒரு ருச்சியை உண்டாக்க வேணும் என்கிற உயர்ந்த திருவுள்ளத்தோட ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதியாக எழுந்து இருக்கக்கூடிய எதிகுரு எதிராஜஜீயர் சுவாமி மிக அற்புதமாக இந்த கைங்கரியத்தை திவ்ய பிரபந்த தாரா என்கிற திருநாமத்தோட தொடங்கி இருக்கிறார். லக்ஷ்மீநாத சமாரம்பாம், சாக்ஷாத் பிராட்டியின் மணாளனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாலே நன்றாக தொடங்கப்பட்டது என்கிறார் போலே, எம்பெருமானாரின் உணர் அவதார பூதரோன்னு கொண்டாடும்படியான நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய திருக்கரங்களாலே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வைபவம் மிக மிக உன்னதமாக வளர்ந்து வரக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கொண்டாடும்படியாக அமையப்பெறுவதாக இருக்கிறது. சுவாமி அடியனுக்கு அடியேன் தெரிவிக்கக்கூடிய விஷயங்களை கட்டளையிட்டு போந்தார். அதன்படி பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி அடியேன் இந்த கோஷ்டியில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு விண்ணப்பித்து போற வேண்டும் என்று சுவாமியினுடைய நியமனம். இந்த நியமனமடியாக அடியேனும் யதாமதி யதாசக்தி இவ்வர்த்த விசேஷங்களை அடியார்கள் தரத்திலே தெரிவித்து போவதிலே மிக உயர்ந்த பாக்கியமுடையவனாக கருதி தொடங்குகிறேன். இது ருச்சி விளைவிப்பதற்காகத்தான். பூர்த்தியா அர்த்த விசேஷங்களை கேட்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஆச்சாரியன் திருவடிகளை அடிபணிந்து ஆச்சாரியன் உகக்கும்படியான கைங்கரியத்திலே மூழ்கியிருந்து பிறகு அந்த அர்த்த விசேஷங்களை கிரகணம் பண்ண வேணும். நாம ஒவ்வொருவரும் அப்படிதான் பண்ணணும். இது ருச்சி விளைவிப்பதற்காக நமக்கு காட்டப்படக்கூடிய விஷயம். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து நிற்போம். இங்க பார்க்கறச்சு 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி உருப்பினி நங்கை என்று தொடங்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியிலே காட்டப்படுகிறது. இந்த உருப்பினி நங்கைங்கிற இந்த திருமொழி தொடங்குறதே இதற்கு பிரவேசம் அருளி செய்கிறார் பெரியஜியர். அப்படின்னா இந்த 10 பாசுரத்திற்கு முன்பு, இதற்கும் முன்பு அருளி செய்திருக்கக்கூடிய திருமொழிக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இதிலே சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய சுருக்கம் ஏதானும் நமக்கு சொல்லப்பட வேணுமான்னு காட்டியருளக்கூடியதுதான் பிரவேசம் என்று காட்டுகிறார்கள். மிக ஆச்சரியமாக அருளி செய்தார். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே ஆழ்வார் எத்தை அனுபவித்தார் அப்படின்னு சொன்னா திருமாலிருஞ்சோலை அழகரையே தான் அனுபவித்தார். அழகா ரொம்ப ஆச்சரியமா
திருமாலிருஞ்சோலை அழகர ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னா, ராமாவதார குணச்சேஷ்டிதங்கள், அதோடு கூடிய கிருஷ்ணாவதார குணச்சேஷ்டிதங்கள், இது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு திருமாலிருஞ்சோலையிலே எம்பெருமானிடத்திலே தான் அற்புதமா அதெல்லாம் அங்க பிரகாசிக்கிறது என்று சொல்லி அனுபவித்தார். அதற்கு மேலே அதுல அவரிலும் காட்டிலும் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலையே பரம பிராபியம் என்று அனுசந்தித்து நிற்கிறார் அழகா. இப்படி இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பத்திலே பலவாறாக ஆழ்வார் எம்பெருமான பத்தியும் அவருடைய குணச்சேஷ்டிதங்களை பத்தியும், திருமலை ஆழ்வாராகிற திருமாலிருஞ்சோலை மலை அவரையே பரம பிராபியம் என்று கொண்டாடி மகிழ்ந்தார். அப்படி அனுபவித்திருக்கக்கூடிய அனுபவம் ஆழ்வாருக்கு போதும்படியா ஆயிடுதா அப்படின்னு கேட்டா போறல அந்த ஆழ்வாருக்கு. மேலும் அந்த அனுபவம் வேணுங்கிற அவா பெருக்கெடுத்தது. பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலங்களும் அவனுடைய திவ்ய தேசங்களும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களும் எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை யுகங்கள் அனுபவிச்சாலும் கூட எம்பெருமான் அனுபவம் போதும்னு சொல்ல முடியாது. மீண்டும் வேணும் ஆறாவமுதே அப்படின்னு வார்த்தை சொல்றா போலே இந்த ஆழ்வாருக்கு மேலும் திருமாலிருஞ்சோலை அந்த மலையையும் எம்பெருமானையும் அனுபவிக்க வேணும் என்கிற அவா ஏற்பட்டு இந்த 43ஆம் திருமொழியிலேயும் அத்தையே அனுபவிக்கிறார். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. 42ஆம் திருமொழியில இதற்கு முன்பு அருளி செய்த இடத்திலே சொன்னதற்கும் இந்த திருமொழியில இப்ப நாம் அனுபவிக்க போறோமே இந்த 10 பாசுரம் 11 பாசுரங்கள், அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு காட்டியருகிறார் மணவாள மாமுனிகள் முகபேதத்தாலே. அப்ப அங்க எங்க தொடங்கினார் அப்படின்னா, ராமாவதாரம் தொடங்கி கிருஷ்ணாவதாரமாக அனுபவித்தார். இங்க எப்படி அனுபவிக்க போறார் அப்படின்னா, கிருஷ்ணாவதாரம் தொடங்கி ராமாவதாரம் பிறகு அனுபவிக்க போறார் இந்த 3ஆம் திருமொழியில அப்படின்னு காட்டியருடுகிறார். அதை தவிர எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள், அவனுடைய பல அவதார விசேஷங்கள், வாமன அவதாரமாக அவன் அனுபவித்தது, இப்படி பல விஷயங்கள் அனுபவிக்க போறார் அழகா. அப்ப ஒரே தானே இருக்க போறது ராம கிருஷ்ண. இங்க கிருஷ்ண ராம அப்படிங்கிறதுனா இல்ல முத்துக்கள் எடுத்து கோர்ப்பவன் இருக்கானே, பல பல விதமாக முத்துக்கள் கிடைக்கும். கிடைத்த அந்த முத்துக்களை ஒரு சேர கோப்பர்ச்சே அந்த மாலை எப்படி இருக்கும், அழகான ஒரு முத்துமணி மாலையாக அமையப்பெறும். அந்த முத்துக்களையும் ரத்தனங்களையும் ஒன்றாக சேர விட்டு கோத்து இருக்கிறச்சே ரொம்ப அதிசயமா இருக்கு. சில பேர் சொல்லுவா, இல்ல இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு வேறொன்னு. அதே முத்து ரத்னங்களை வச்சு வேற விதமா கோப்பா. 1 2 3 ஆர்டருக்கு பதிலா 2 3 1 அப்படின்னு ஒரு ஆர்டரை மாத்தி போட்டு கோத்து கொடுப்பான். பார்த்தவாளுக்கெல்லாம் என்ன அதிசயம் என்ன அதிசயம் அப்படின்னா, அவன் அதே முத்துமணி மாலை தான் எடுத்து கோக்கக்கூடிய விதத்திலே எப்படி அது விலை பெறுமா போலே. ஆழ்வாரும் தம்முடைய அனுபவத்திலே தான் ஊன்றி அனுபவிக்கிறபடியாலே இதுவும் விலை பெறுகிறது, உயர்ந்ததாக கொண்டாடும்படியா இருக்கு. அங்க ராமகிருஷ்ணாவதாரம் அனுபவிச்சு அது ஒரு மாலையா காண்பிச்சார். இங்க கிருஷ்ணராமாவதாரம்னு சொல்லி அப்படி காண்பிக்கிறச்சே இதனுடைய மாலை புதுசா இருக்குது, ஆச்சரியமா இருக்கு, நமக்கு இன்னும் விலை மதிப்பற்றதா இருக்கு அப்படிங்கிறதும் கூட இங்கே தேறுகிறது. இது எதனால அப்படிங்கிறார் பெரியஜியர் காட்டுகிறார்னா, புனருக்தி தோஷம் இல்லை, மீண்டும் சொன்னதையே திரும்பி சொல்லுவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அழகா. அதற்கு மேலே இந்த திருமாலிருஞ்சோலைக்கு பலவிதமாக ஒரு கொண்டாட்டை அருளி செய்கிறார், பல விசேஷணங்களை அருளி செய்வதாக இந்த திருமொழியிலே காட்டப்படுகிறது என்பதையும் காட்டி அருளுகிறார். இது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாம் தொடர்ந்து அனுபவிக்க பெறுவோம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி, அதிலே முதல் பாசுரம். உறுப்பினின் அங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்தோடிச் சென்ற உறுப்பனையோட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு
விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிருஞ்சோலையதே. ரொம்ப அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கு பெரியஜியர் மிக அற்புதமாக அர்த்த விசேஷங்களை அருளி செய்கிறார். முதற்பாட்டு உறுப்பினின் அங்கை தன்னை. உறுப்பினின் அங்கைன்னு சொன்னா யார சொல்றது? உறுப்பினி அப்படின்னு சொன்னா ருக்மிணி. ருக்மிணி பிராட்டிய சொல்லக்கூடியது. இந்த ருக்மிணி பிராட்டிய நங்கைங்கிற பதத்தாலே சொல்றார். உறுப்பினி நங்கை. நம்பின்னு சொன்னா பூர்ணன்னு அர்த்தம். நங்கைன்னு சொன்னா பூர்த்தி உடையவள்னு அர்த்தம். எம்பெருமானை பூர்ணன் என்று சொல்லுகிறோம். நம்பி அப்படின்னு வார்த்தை சொல்றோம் நாம். எம்பெருமானை பார்த்து நம்பின்னு சொல்லும்படியான திருவாக்குகள் இருக்கே. எதனாலே? அவன் பூர்ணன் என்பதாலே. ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாரை பார்த்து சொன்னார் குருகூர் நம்பி அப்படின்னு வார்த்தை சொல்றார் முதற்கவி ஆழ்வார். ஆச்சாரியர்களுக்கும் அந்த நம்பிங்கிற பதம் இடப்படுகிறது. அதே பெண்பாலிலே சொல்லுகிற பொழுது பெண்களுக்கு அதை நங்கை அப்படின்னு சொல்ல வேண்டும். நங்கை என்றால் பூர்த்தி உடையவள் என்று பொருள். ஏன் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு? குணபூர்த்தி உடையவள். ருக்மிணி பிராட்டி நன்றாக குணபூர்த்தி உடையவள். இவளை எம்பெருமான் விவாகம் பண்ணிட்டானே, கைப்பிடித்தானே, கல்யாணம் செய்திருந்தது இருக்கே, அதுவே ரொம்ப ஆச்சரியமான செயல். எப்பெல்லாம் பகவான் தான் புருஷனாக அவதரிக்கிறானோ அப்ப பிராட்டி தானும் ஒரு அழகான பெண் பிள்ளையாக அவதரிக்கிறான். அதனால்தான் அவளுக்கு அனபாயினின்னு பேர். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ணஜன்மனி அந்யேஷு அவதாரேஷு விஷ்ணோரேச்சானபாயினி. பகவான் ராகவனாக சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணா அவள் சீதா பிராட்டியாக அவள் அவதரிக்கிறார். பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணா அவள் ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்றான். அத போல இந்த இடத்துல ருக்மிணி பிராட்டியாக இவள் தானும் அவதாரம் பண்ணி இருக்கு. ஆனா அவருடைய அப்பாலேந்து ஆரம்பிச்சு அவன் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றா அப்படின்னா, இல்ல இல்ல இவளுக்கு ஒரு தகுந்த மணாலனை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வேறையோ சில பேருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கா. ஆனா ருக்மிணி பிராட்டி எம்பெருமானிடத்திலே காதல் உடையவரா இருக்கா. அவனிடத்திலே தானே இவள் அகலகில்லே என் இறையும் என்று அவனை விட்டு பிரியாதவள். இப்ப எம்பெருமானை தன் மனதிலே வைத்து சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறாள். எம்பெருமான் என்னை கை கொண்டு போனால் நான் உயிர் பிழைப்பேன், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கிடக்கிறாள். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அத்தியவசாயம் இருக்கு பாருங்கோ. கிருஷ்ணன் வந்து கை கொண்டானாகில் அப்பதான் நான் வாழுவேன், அவன் கை கொண்டிலனாகில் நான் முடிவேன் அப்படின்னு ஒரு உறுதிப்பாடு இருக்கு பாருங்கோ பிராட்டிட்ட. அதுதான் நங்கைன்னு சொல்றான். அதுலதான் அவளுக்கு பூர்த்தி உடையவள். அந்த அத்தியவசாயம் வேணும் எம்பெருமான் திருவடிகள். ரட்சித்தா அவன் ரட்சிக்கட்டும், இல்லைன்னா நான் மடிவேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன். ஆகையாலே அதுதான் குணபூர்த்தின்னு கொண்டாடுறா. அப்படி ஒரு அத்தியவசாயத்தோட மகா விசுவாசத்தோட அவள் இருக்க எம்பெருமான் அற்புதமான ஒரு பாஞ்சஜன்யத்தை கொண்டு அந்த துவனியை அங்க எழுப்பி கொண்டு உள்ளே புகுந்து, பாஞ்சஜன்யத்தால என்ன வந்ததுன்னா அவள் ருக்மிணி பிராட்டி பிராணனோட இருக்கிறதுக்காக ஆனாள். பிராண பிரதிஷ்ட பண்ணினா போல ஆச்சான். அப்பா எம்பெருமான் வந்துட்டான்ப்பா, இனி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு அவனுடைய பாஞ்சஜன்ய துவனி அவளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துதான் மனசுல. இப்ப வேகமாக கொண்டு எம்பெருமான் சென்று என்ன பண்றான்? அவளை தேரிலே ஏற்றி கொண்டு போக பிராட்டிய ருக்மிணி பிராட்டிய கைபிடித்து வா புறப்படலாம் அப்படின்னு தேரிலே ஏற்றி கொண்டு எம்பெருமான் புறப்பட்டு கொண்டு போகிறானாம். அப்படி மீட்கும்படியான சமயத்திலே என்ன ஏற்படுகிறது? மீட்பான் தொடர்ந்தோடி சென்ற. என்னடா அது, உங்கள் அரண்மனைக்குள்ள கொண்டு என்னோட உடன் பிறந்தவளை கொண்டு போறதா அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான். யாரு? உருப்பனையோட்டி கொண்டிட்டு ருக்மன். இந்த ருக்மன்னு சொல்லக்கூடிய சகோதரன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, என் சகோதரி அபகச்சிட்டு போறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ருக்மிணி பிராட்டியோட தமையனாக இருக்கக்கூடியவன்.
அவன் கோபத்தோட எம்பெருமானை எதிர்கொண்டு நிற்கிறான், விரட்டிண்டு ஓடுறான் அவனை. எம்பெருமான் யோசித்தான், ஒரு க்ஷணத்துல இவனை வதம் பண்ணிவிடலாம், ஆனா அந்த வதம் இவனை பண்ண வேணுமான்னு யோசித்தான். ஏன்? தன்னுடைய தமையன் தன் கண் முன்னாடி இறந்து போனானாகில், அதுவும் என்னால் கொல்லப்பட்டானாகில் ருக்மிணி பிராட்டி ரொம்ப வருத்தப்படுவான். ஆகையாலே பகவான் அவனை வதம் பண்ணாது விட்டு என்ன பண்றான், தேர்ல கொண்டு போய் கட்டி விட்டுட்டான் அவனை நன்னா பிடிச்சு. அது மட்டும் இல்லாத அவனுக்கு கொஞ்சம் அவமான சின்னங்களையும் பண்ணிட்டான். தலைமுடியெல்லாம் சிரைத்து கொண்டு போய் அவனை தேரோட கட்டி இப்படி எல்லாம் பண்ணின உடனே அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய சிக்கன பரிபவித்திட்ட அப்படின்னா உரைத்திட்ட, அதான் சொல்றாங்க, உருப்பனையோட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட. அப்படிப்பட்ட உரைப்பன்மலை, அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னா திருமாலிருஞ்சோலை மலை. பிராட்டிய டக்குன்னு வேகமா வந்து கை கொண்டு அவளுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ருக்மியை மானபங்கம் செய்து அவனையும் ஓட்டுவித்த எம்பெருமான் உரையக்கூடிய மலை எது? திருமாலிருஞ்சோலை மலை. பொறுப்பிடை கொன்றை நின்று பொன் முறி பொறுப்பிடை கொன்றை நின்று முறி ஆழியும் காசும் கொண்டு. ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மலையை பத்தி வர்ணிக்கிறார் இப்ப பெரியாழ்வார். நிறைய கொன்றைகள் அழகா மலையிடத்துல நின்று கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமில்லை, எப்படி இருக்குன்னா முறி ஆழியும் காசும் கொண்டு இருப்பொடு பொன்வழங்கும் விருப்பொடு பொன்வழங்கும். பொன்னால் உண்டான் இருக்கக்கூடிய முறிந்த மோதிரங்களையும் காசையும் கொண்டு இந்த இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்குமா போல. அப்படின்னா நன்றாக பொன்னாலா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் விருப்பத்தோடே கொடா நிற்பர்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். பொன் மோதிரங்களையும் பொற்காசுகளையும் வாரிக்கொண்டு ஆதரத்தோடே பிறருக்கு கொடுப்பாரை போலே ஆய்த்து இவை பூச்சொரியும்படி. இந்த மலைகள் எல்லாம் பூச்சொரிகிறதே, இது எப்படி இருக்கு அப்படின்னா விதவிதமான புஷ்பங்களை சொரிந்து கொண்டு இருப்பது. நிறைய பொன்னையும் மாணிக்கங்களையும் தானம் பண்றதுன்னு சில பேர் பண்றச்சு அவ்வளவு விருப்பத்தோட கொடுப்பா பாருங்க. பொற்காசுகளையும் வாரிக்கொண்டு ஆதரத்தோடே பிறருக்கு கொடுக்கிறா போலே. அப்படி இது புஷ்பங்களை அப்படி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வியன் மாலிருஞ்சோலையது. இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வளப்பத்தை பெற்றிருக்கக்கூடிய மலை எது? அதுவே எது? மாலிருஞ்சோலையது. அதுவே அந்த மாலிருஞ்சோலை தான்ப்பா அப்படின்னு சொல்ற. அதுவேன்னு ஏன் வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அதுங்கிற சப்தம் பிரசித்தியை காட்டுகிறது. நேற்று யார பார்த்த? நேற்று தான் நாராயணனை பார்த்தேன். நாராயண அட நம்ம நாராயணன்பா, அந்த நாராயணன்பா, ஓஹோ அவரா அப்படின்னு பிரசித்தியானவராச்சே அப்படிங்கிறதுக்காக சொல்றா போல இந்த இடத்துல அதுவே மாலிருஞ்சோலையதே. அதான்ப்பா அந்த மாலிருஞ்சோலை மலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசித்தி பெற்ற மலை. மாலிருஞ்சோலை மலையை தெரியாதா? திருமாலிருஞ்சோலை மலையை மிகவும் பிரசித்தியான திருமலை ஆயிடுச்சு என்று கொண்டாடும்படியான அற்புதமான பாசனம் இது. கிருஷ்ணாவதாரத்தோட தொடங்குகிறார் ஆழ்வார். அடுத்தது இரண்டாவது பாசுரத்திலே வர்ணிக்கிறார். கஞ்சனும் காளியனும் களிர் மருதும் எருதும் வஞ்சனையின் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நாகம் எழுந்தனவி நலர் மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிருஞ்சோலையதே. இரண்டாவது பாசுரம் அற்புதமா வர்ணிக்கிறார். கஞ்ச நித்யாதி சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல காண்பிக்கிறச்சு எப்படி அழகா தெரிவிச்சார். அதை போல இங்க தெரிவிக்கிறார். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் அப்படின்னு பிரிச்சுக்கிறார். அப்படின்னா சாது சனத்தை நலியக்கூடிய கஞ்சன், அடுத்தது காளியன் பசுக்களையும் இடையரையும் தண்ணீரையும் குடிக்கிற பொய்கையையும்
விஷமாக்கக்கூடிய காளியன், அதற்கு மேலே புகுவாய் நின்ற போதகம், கம்சனுடைய கிரகத்திற்கு புகக்கூடிய வழியிலே நின்று எம்பெருமானுக்கு ஒரு நலிவை தேடி இருக்கக்கூடிய யானை களிரும். அடுத்தது எம்பெருமான் தவழ்ந்து போகா நிற்கிறச்சே, அப்ப எம்பெருமானை நலிவதாக நின்ற இந்த யமலார்ஜுனம் மருதும். நாலாவது. அடுத்தது ஐந்தாவது, வம்பவிழ் காணத்து மால்விடை அப்படின்னு சொல்றபடி காட்டிலே எம்பெருமானை நலிவதாக வந்திருக்கக்கூடிய எருது வடிவிலே வந்த அரிஷ்டாசுரன் என்கிற அசுரன். இந்த 5 அடியா, இந்த 5ஐயும் வஞ்சனையின் முடிய வளர்ந்த போல பாருங்க, ஆழ்வார் அப்படியே 5ஐயும் சேர்த்து அடுக்க அருளி செய்கிறார். 5 என்னங்கிறத மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே பிரித்து பிரித்து காட்டியருளுகிறார். கஞ்சன், காளியன், களிறு, மருது, எருது என்று சொல்லக்கூடிய இந்த 5. கஞ்சன் கம்சன், சாதுசனத்தை நலியக்கூடியவன் கம்சன், விரோதி. காளியன் பசுக்களையும் அங்க இருக்கக்கூடிய கோபர்களையும் தண்ணீரையும் விஷமாக்கக்கூடிய காளியன். அடுத்தது எம்பெருமான் உள்ள புகுரச்சே, கம்சனுடைய இல்லத்துக்குள்ளே புகுரும்படியான சமயத்திலே அவனுடைய கிரகத்துக்கு புகரட்சை வெளியிலிருந்து நலிய புக காத்துன்னு இருக்கக்கூடிய யானைகள் 2 களிரும். அதற்கு மேலே எம்பெருமான் தவழ்ந்து போகா நிற்கிறச்சே 2 மருத மரங்களாக நிற்கக்கூடியவைகள் மருதும். அடுத்தது எம்பெருமானை கொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய எருது வடிவிலே வந்த அரிஷ்டாசுரன் என்று இந்த 5ஐயும் சொல்றார். ஆச்சரியமா, வஞ்சனையின் முடிய வளர்ந்த, தாம் வஞ்சனைகளாலே தாம் முடியும்படியாக திருவாய்ப்பாடியிலே வளர்ந்த. எல்லாம் அவரவர்கள் தங்கள் வஞ்சனையாகலே தங்களுக்கு அழிவை தேடிக் கொள்ளுகிறார்கள். நல்லவர்களுக்கு வாழ்ச்சி பகவனாலே, தீயவர்களுக்கு அழிவு யாராலே? எம்பெருமான் தானே தீயவர்கள் அழிக்கிறான். இல்ல, தாம் தீமையை இவர்கள் தாமே தேடிக்கொள்கிறார்கள். தீயவர்கள் எதனால் அழிகிறார்கள் அப்படின்னா, தங்களிடத்துல இருக்கக்கூடிய வஞ்சனையாலே அழிகிறார்கள். பகவான் அழிக்கிறான், அது நன்மைதான் பண்றான். இன்னும் மேலும் அவர்கள் தீமை பண்ணாத காப்பாத்துறான், அவர்களை அழிச்சு. விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு வார்த்தை சொல்றாரு. இப்ப இந்த தங்கள் வஞ்சனையாலே தாங்கள் அழிந்து, இப்ப காளியனை அழிக்கலையே, மத்தவா எல்லாரையும் கொன்னா எம்பெருமான். ஆனா காளியன் இந்த இடத்துல அழிக்கப்படலையே, அவனுடைய ஆத்மாபகாரமும் அபிமானமும் பங்கப்பட்டதே. ஆத்மாபகாரம், அபிமானம், இத காண்பிக்கிறார் அழகா. இதுதான் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த முடிய வளர்ந்த அப்படின்னு அர்த்தம் சொல்றார். மணிவண்ணன் மலை அப்படின்னா விரோதிகள் எல்லாம் போம்படியாக தேய வளர்ந்தவன், நீல நிறம் போன்ற வடிவோட இருக்கக்கூடிய நித்திய வாசம் பண்ணக்கூடிய மலை எது? திருமாலிருஞ்சோலை. அங்க எப்படி இருக்கு? நஞ்சுமிழ் நாகம் எழுந்தனவி நளிர் மாமதியை, அப்படியே விஷத்தை கக்கக்கூடிய, நஞ்சு உமிழக்கூடிய ஒரு நாகம், பெரிய நாகங்கள்லாம் இருக்கக்கூடிய மலை அந்த இடத்துல. திருமாலிருஞ்சோலையில இயற்கை வனம் அப்படி இருக்கும். பசித்து கிடக்கக்கூடிய மாசுனமானது, ரொம்ப நஞ்சை உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பாம்புகளானவைகள். அந்த சிகரத்தின் மேலே, அந்த மலைக்கு மேல என்ன தவழ்ந்து வருதுன்னு பார்த்தா அழகான ஒரு குளிர்ந்த பூர்ண சந்திரன், நளிர் மாமதியை. அந்த சந்திரனை என்ன பண்றது அப்படின்னா, சிவந்து இருக்கக்கூடிய செஞ்சுடர் நாவளைக்கும், சிவந்து இருக்கக்கூடிய தேஜஸை உடைத்தாக இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் தன்னுடைய நாவாலே என்ன பண்றது அப்படின்னா, அதை போய் அப்படியே பறிச்சு தன்னுடைய நாக்காலே அதை போய் தடவான் இருக்கும், அலையான் இருக்கும். அது பார்க்கும் அப்படியே. இது எப்படிப்பட்டதா இருக்கு? அப்படிப்பட்ட உயர்ந்த மலை எது?
மணிவண்ணன் மலை, அதுதான் திருமாலிருஞ்சோலையாகிற உயர்ந்த மலைன்னு கொண்டாடுற. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் காட்டி அருளுகிறார் பிள்ளை. அவருடைய வியாக்கியானத்துல நாம் இது ஒரு அர்த்த விசேஷம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அழகா. பெரியாழ்வார் எதற்காக விஷம் கக்கக்கூடிய அந்த பாம்புகள் அதெல்லாம் தன்னுடைய நாவாலே திருமாலிருஞ்சோலையில அந்த சந்திரனை இப்படி நாக்காலே அலைய பார்க்கின்றன ஏன் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டா அதற்கு வியாக்கியானம் அருள்கிறார் பிள்ளை. பிள்ளை அற்புதமான வியாக்கியானம். எப்படின்னா, எப்படி மற்றவர்களுக்கு அனர்த்தகமாக வார்த்தைகளை பேசுறது இருக்கு, எப்போதும் நாவடக்கி வாழ வேண்டும்னு சொல்லுவா பெரியோர்கள் எல்லாம். நீ எப்பொழுதுமே உன் நாவை அடக்கி கொண்டு வாழு, யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்றாளே. காவாக்கால் என்ன ஆகும், சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றான். நாக்கிலேந்து வரக்கூடியது நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும், அது விஷம் மாதிரி கக்கக்கூடாது. ஆனா மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியான வாக்குகள் பேசுறவா, வேண்டாத வார்த்தைகள் பேசின்னு இருக்கிறவா, அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பா லோகத்துல. அப்படிப்பட்டவர்கள் பாகவத சேஷத்துவத்தோடு கூடியதாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம், அதான் திருமாலிருஞ்சோலை. பாகவத சேஷம் மிக்கதாக இருக்கக்கூடியதுதான் திருமாலிருஞ்சோலை. அந்த மலையில அந்த பாம்பு போல, திருமாலிருஞ்சோலையில அந்த பாம்பு எப்படி இருக்கோ அத போல அடியார்கள் வாழ்கின்ற திவ்ய தேசத்திலே தீமை செய்யக்கூடிய சில பேர் அங்க வாழ்ந்திருந்தாலும் கூட, தவறான வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, அவர்களுக்கு என்ன அப்படின்னா அவர்களும் கூட சத்கதியை அடைவர்கள் அப்படிங்கிறத காற்றுவிக்கிறதா இந்த உதாரணம். மிகவும் ஊர்த்வகதியை பிராபித்து பக்தி பாரவசிய பரார்த்தனையாலே கிரகிக்க தேடுவர்கள் என்னும் அர்த்த விசேஷங்கள் தோற்றுகிறதுன்னு காண்பிக்க. அப்படின்னா அவர்களுக்கும் அந்த திவ்ய தேசத்துல வாசம் செய்யக்கூடிய ஞான பக்தி எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய பெரியோர்களை பார்த்து இவர்களுக்கும் ஒரு ஆசை பிறக்குமா எம்பெருமான இடத்துல. அடடா, நாம போய் இப்படி பேசி திரிகிறோமே, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எம்பெருமான்ட்ட எவ்வளவு ஆசையா இருக்கணும், இவாள்லாம் எப்படி இருக்கா இந்த பக்திமான்கள்லாம் அப்படின்னு அவளுக்கு ஆசை ஏற்படும். ஆகையாலத்தான் ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா, பூர்வாச்சாரியர்கள் என்ன வார்த்தை சொல்றா கேளுங்கோ. உகந்தருளின நிலங்களிலே பொய்யே ஆகிலும் புக்கு புறப்பட்டீர், புக்கு புறப்பட்டீர் அந்திம தசையிலே காரியகரமா. உகந்த அருளின நிலங்கள் இருக்கு, திவ்யதேசங்கள் இருக்கு, அந்த திவ்யதேசங்கள்ல பொய்யாகவாவது போயிட்டு வரோம், போயிட்டு வாங்கோ எல்லாரும். ஏன்னா அது அந்திம தசையிலே உனக்கு பிரயோஜனமாகும். எம்பரமான இடத்துல இருக்கிற விதேசங்கள் இருக்கு, அதுல ஆசை இல்லை, பரவாயில்ல போயிட்டு வாங்க, பொய்யே போயிட்டு வாங்க. பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி என்ன ஆச்சு கடைசியா, மெய்யே பெற்றொடிந்தேன். ஆகையிலத்தான் திவ்ய தேச வாசமோ, திவ்ய தேசத்துல சென்று பகவானை அனுபவிப்பதோ நமக்கெல்லாம் பரமபிராபியம்னு கொண்டாடி இருக்க. துஷ்டன் கூட திவ்ய தேசத்துல வாழ்ந்து இப்படின்னு காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். காண்பிக்கிறச்சே அதாவது துஷ்டனுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் விசேஷமாக அமையப்பெற்றிருக்கும். அதைத்தான் இந்த உதாரணமா காண்பிச்சார் என்று காண்டி அருளினார். இது இரண்டாவது பாசுரத்திலிருந்து சேரக்கூடிய உள்பொதிந்த அர்த்தம் அப்படின்னு காட்டுகிறார் இந்த இடத்துல. அடுத்தது இப்ப மூன்றாம் பாட்டு. மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை உன்னை செருந்தியொடு உணவே எங்கையும் கோங்கு நின்று பொன்னரி மாலைகள் சூழ் ஒழின் மாலிரஞ்சோலையதே. அற்புதமான பாசுரம். மறுபடி ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மண்டுகிறார். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கெல்லாம் கேட்கணுமா, நம்மாழ்வார் எப்பவுமே கிருஷ்ணாவதாரத்திலே மூழ்கி நிற்பவர்கள் தானே இவர்கள் எல்லாம்.
இந்த இடத்துல ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார். மண்ணு நரகன் தன்னை. நரகன்னு சொன்னா நரகாசுரன். மண்ணு பொருந்தி இருக்கிற, இங்க வியாக்கியானம் காட்டுகிறார் பெரிய ஜீயர். ஆழ்வலியாலும் தோல் வலியாலும் நமக்கோர் அலைச்சல் இல்லை என்று பிரதிஷ்டிதனாக இருக்கக்கூடிய நரகாசுரன். எப்படி இருக்கான் அவன்? ஏய், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆட்களை வச்சுருக்கேன் தெரியுமா? என்னுடைய தோல் வலிமை எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படி இருக்கிற நான் யாருக்கும் பயப்படணும்னு இல்லை, எங்கேயும் ஓடணும்னு இல்லை. நான் ஸ்திரமா உட்கார்ந்துட்டு இருப்பேன் ஒரு இடத்துல. யார் ஓடிண்டே இருப்பா, யார் பயந்துட்டு இருக்காளோ அவ ஓடிண்டே இருப்பான். ஐயோ, இங்க நான் ஜாக்கிரதையா இருக்க முடியுமா, இங்க நான் பாதுகாப்பா இருக்க முடியுமான்னு யோசிப்பான். நான் நரகாசுரன் அப்படி இல்லை. அப்படி இருக்கான்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் மண்ணு நரகன் தன்னை. மண்ணுன்னு பொருந்திங்கிறது தோல்வழியால மட்டும் இல்லை, இப்படியும் சொல்லலாம். விபரீதத்திலே நிலை நின்ற, நல்லா பொருந்தி இருக்கான். எதுலன்னா விபரீத விஷயத்துல. எது எம்பெருமானுக்கு பிடிக்காதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நிலை நிற்கிறான் அவன். அதர்மத்துல நிலை நிற்கிறான்னு அர்த்தம். அந்த நரகன் தன்னை அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. என்ன பண்ணினா அப்படி? அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவஸ்திரிகளை எல்லாம் பிடிச்சு, இந்த நரகாசுரன் மகா பாபி, அதற்கு மேலே அதிதியினுடைய குண்டலத்தை எல்லாம் பறித்து கொண்டு போந்து அவர்களுடைய குடியிருப்பையும் விடாதபடி நலிந்து போக இந்திரன் ஓடி வரான். இந்திரன் எங்க ஓடி வரான்? எம்பெருமான் நெடுந்தருளி இருக்கக்கூடிய துவாரகைக்கு ஓடி வரான் இந்திரன். ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ண, ஹே எம்பெருமானே, என்னை சம்ரட்சித்தருளவன். அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று நாமெல்லாம் சொல்லுகிறா போலே அந்த தேவதைகளும் சொல்றான். எம்பெருமான் திருவடிகள்ல தேவரீரே தஞ்சம் என்று வந்தேன் என்று இந்திரன் ஓடி துவாரகையில வந்து எம்பெருமானை கூப்பிட்டு நிற்கிறான். என்னப்பாச்சு இந்திரா அப்படின்னு கேட்ட உடனே, எல்லாவற்றையும் இழந்தேன் எம்பெருமானே, இந்த நரகாசுரன்டேந்து தேவரீர் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் சூழ் போகி வளைத்தெறிந்து, அழகா சொல்ற, சூழ் போகி அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். அப்படின்னா எம்பெருமான் அழகான ஒரு விசாரம் பண்றான். அழகா விசாரித்து ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியம் பண்றான்னு இங்க தெரிவிக்கிறார். சூழ் போகி வளைத்தெறிந்து. சரி, இனிமே நான் விசாரம் பண்ணிட்டேன், அவனை நிரசிக்க கடவும், இந்த நரகாசுரனை வதம் பண்ணிடுவோம் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி சத்தியபாம அவருடைய சத்தியபாமை பிராட்டிய சத்தியபாமையோட தான் பெரிய திருவடியும் ஏற்றிக்கொண்டு புறப்படுகிறான். திருவாழி தொடக்கமா இருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு எம்பெருமான் புறப்பட்டு நேரம் எங்க போறான் அப்படின்னா பிராக் ஜோதிஷபுரத்துல. பிராக் ஜோதிஷத்துக்கு அங்கே எழுந்தருளி என்ன பண்றான்? தப்ப ஒண்ணாதபடி, டேய் நரகாசுரா அப்படின்னு அவனை பிடிச்சு அவன் தப்ப ஒண்ணாதபடி வளைத்து என்ன அவனிடத்திலே எம்பெருமான் சண்டையிடுகிறான். வளைத்தெறிந்து, எரிந்து அப்படின்னு பதம். அப்படின்னா சேதித்தல் அப்படின்னா திருவாழியாலே, சக்கரத்தாழ்வாராலே அவன் தலையா இருக்கிறான் எம்பெருமான். அறுத்து புகட்டமை அதைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு காண்பிக்கிறார். அது நரகாசுர வதம் ஆச்சு. அதனால்தான் இன்னைக்கு நாம எல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம். நரகாசுரனை எம்பெருமான் வதம் செய்தது நமக்காக பண்ணோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம் அழகா. அது மட்டும் இல்ல, என்ன பண்ணினான்? தனக்கு ஒரு நன்மையை தேடினான். அந்த ஒரு அங்க இருக்கிற கன்னிகளுக்கு எல்லாம் நன்மையை கொடுத்தான். கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை. இந்த நரகாசுரன் என்ன பண்றான்? தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்கேயோ அங்க இங்க திரிஞ்சு எத்தனையோ தேவஸ்திரிகள் கன்னி பெண்கள்லாம் இருக்காள், அவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து அடைத்து வச்சிருக்கான் சிறைவாசத்துல. ஏன்னா தனக்கு பாணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர்கள் எல்லாம்னு. இப்ப என்ன பண்றான்னா அதையெல்லாம் பொய்யாக்கி எம்பெருமான் நரகாசுரனை அழித்து, இவன் என்ன பண்றான் அழகா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறான். எத்தனை பேர்? மொத்தம் 16,100 ஸ்திரீகள். 16,100 அப்படின்னு சொல்றான். அத்தனை ஸ்திரீகளையும் அழைச்சிட்டு போய் ஸ்ரீமத் துவாரகையிலே எம்பெருமான்
அவர்கள் கரத்தை தான் பற்றி கொள்ளுகிறான், பாணிகிரகணம் பண்ணிக்கிறான், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறான், நமக்கு தேவிமாராக ஆக்கி கொண்டு நிற்கிறான். கடல் வண்ணன் மலை, கடல் வண்ணன், கடல் போன்ற நிறத்தை உடையவன். எதனால அப்படின்னா, தன் நரகாசுரனை வதம் பண்ணதும் இந்திராதி தேவர்களை ரட்சிக்கையாலையும் அவன் சேர்த்து வைத்த அந்த கன்னி பெண்களை எல்லாரையும் கொண்டு வந்து திருமணம் செய்திருக்கையாலையும் எம்பெருமானுடைய திருமேனி உகப்போட கூடியதா ஆச்சே, ஒரு ஆனந்தத்தோடு கூடியதா ஆச்சே. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிறமாச்சுன்னா, ஒரு கடல் வண்ணன், அந்த கடல் வண்ணனாக எம்பெருமான் மாறி நிற்கிறான். அந்த ஆனந்தத்தாலே கடல் நிற வண்ணனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அவன் உறையக்கூடிய மலை எது அப்படின்னா, நித்தியவாசம் பண்ணுகிற மலை கடல் வண்ணன் மலை, அதான் திருமாலிருஞ்சோலை மலை. அது எப்படி இருக்கு? உன்னை செருந்தியோடு உணவேங்கையும் கோங்கு நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொடின் மாலிருஞ்சோலை. அது எப்படி இருக்குங்க அப்படின்னா, ஸ்வர்ணத்துக்கு சதுருஷமா இருக்கக்கூடிய பூக்களை உடைத்தா இருக்கிறது அழகா, பொன்னரி மாலை போலே தோற்றுவிக்கிறது அழகா, நின்ற பொழிலாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய மாலிருஞ்சோலை அப்படின்னு காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, செருந்தியும் புனத்தில் உண்டான வேங்கையும் கோங்கும் ஒழுங்குபட நின்று பூக்கையாலே, இதெல்லாம் மரங்கள் அழகா பூத்து நிற்கக்கூடியது. பூத்து நிற்கிறதால எப்படி இருக்குது? திருமலை ஆழ்வாருக்கு பொன்னரி மாலைகள் சாற்றினா போலே, மாலைகள் சுற்றினார் போலே இருக்கும். பொன்னாலா இருக்கக்கூடிய ஒரு மாலைகளை சுத்தினா எப்படி இருக்கும்? அத போல இந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே இத்தனை புஷ்பங்கள் எல்லாம் பூத்து நிற்க அந்த திருமலை ஆழ்வார், திருமலை ஆழ்வார்னா அந்த திருமாலிருஞ்சோலை மலையே சொல்லக்கூடியது திருமலை ஆழ்வார்னு. இந்த திருமலை ஆழ்வாருக்கு புஷ்பாலங்காரம் பண்ணா போல இருக்கா. இப்படி ஆச்சரியமா அமையப்பட்டிருக்கக்கூடியது, இப்படிப்பட்ட அழகான பொழில்களை உடையதா இருக்கக்கூடிய மலை அதுவே எது? இதுதான் கடல் வண்ணன் மலையாகிற திருமாலிருஞ்சோலை மலை என்று காண்பிக்கிறார். அடுத்தது 4ஆம் பாட்டு. மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகளிருந்த காவலை கட்டழித்த தனிக்காலை கருதும் மலை, கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாவொலி பாடி நடம்பயில் மாலிருஞ்சோலையதே. ஆச்சரியமா இந்த இடத்துல அடுத்த இது அர்த்தம் காண்பிக்கிறார். மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். என்ன ஆச்சரியம் இந்த கிருஷ்ணாவதாரத்துல மண்டி இருக்கிற அழகு. மாவலி தன்னுடைய மகன் வாணன் மகள் மகாபலி, இந்த மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லுபவன், அவனுடைய புத்திரன், அவனுடைய மகன் யாரு? பாணன் சொல்லக்கூடியவன். அந்த பாணனுடைய பெண்ணாக மகளாக இருக்கக்கூடியவள் யாரு? உஷைன்னு பேர். அந்த உஷை எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த மகளிருந்த அந்த மகளாக இருக்கக்கூடிய அவள் உஷைய பெரிய காவல்ல வச்சுட்டு இருக்கான. காவலை கட்டழித்து அப்படின்னா இந்த அர்த்தம் என்ன தெரிவிக்கிறதுனா, மகாபலியினுடைய புத்திரனா இருக்கக்கூடிய வாணன் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய அபிமானமும் பலமும் இருக்கிறவன். அதற்கு மேலே அவனுடைய பெண் பிள்ளையா இருக்கக்கூடிய உஷை அவளுக்கு பாதுகாப்பா எப்படிப்பட்ட அரணை வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட அரணை, அந்த காவலை எம்பெருமான் என்ன பண்ணான்? காவலை கட்டடித்த உஷை அப்படி ஜாக்கிரதையா நான் பாத்துக்கிறேன், நான் எவ்வளவு பலசாலி தெரியுமா, என்னை மீறி யாராவது எடுத்துன்னு போயிடுவாளா அப்படின்னு இருக்கான் பானாசுரன். நான் யாருடைய பிள்ளை தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பலசாலி தெரியுமா, எப்படிப்பட்ட காவலை வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தானே. அந்த காவலை கட்டடித்த அவள் அதாவது பானன் செய்திருக்கக்கூடிய காவலை எல்லாவற்றையும் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய அனிருத்தாழ்வானுக்காக. அனிருத்தாழ்வான் ஆசைப்பட்டான் உஷை, உஷை அனிருத்தாழ்வான் ஆசைப்படுற அழகா. ஆகையாலே இந்த அனிருத்தாழ்வானுக்காக சென்று எம்பெருமான் என்ன பண்றான்? அரணழித்த, அதெல்லாம் கட்டழிக்கிறான் எம்பெருமான். அப்ப அனிருத்தாழ்வானுக்காக சென்று வாணனை ஜெயித்து எம்பெருமான் உஷையை கொண்டு வந்து அனிருத்தாழ்வானோட சேர்த்து வைக்கிற அழகா. அதான் இங்க சொல்றார், காவலை கட்டழித்த தனிக்காலை கருதும் மலை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு காமனை பயந்த காலை அப்படின்னு சொல்றா போலே எம்பெருமான்
இந்த காமனை பெற்ற பின்புதான் அத்விதீயமான யவனத்தை உடையவனா இருந்தான் போல எம்பெருமான் மிக உயர்ந்திருக்கக்கூடிய பரமபதம், அந்த பரமபதத்தை காட்டிலும் ரொம்ப விரும்பி உரையதாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அதுதான் கருதும் மலை. தனிக்காலை கருதும் மலை எது? அதான் திருமாலிருஞ்சோலை மலை. உகந்து நித்தியவாசம் பண்ணக்கூடிய மலையாக இருக்கக்கூடியது. கோவலர் கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி. கோவலர் யாரவன்? கிருஷ்ணாவதாரம் எடுத்த எம்பெருமான் கோ சம்ரக்ஷணத்திலே மூழ்கினவன். எப்பொழுதும் பசுக்களை மெய்ப்பதிலே ஆனந்தம் மீட்பவன். பசு நிறை மெய்ப்புவத்தினர் ஆழ்வார். திபத்தினும் பரமபதம் போனா கூட கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு பசுக்களை மேய்க்கிறதுலதான் ஆசை. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்னும் அப்படின்னு விவரிச்சாரு. கன்று மேய்ப்பதிலே ரொம்ப ஆசையோடு கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கோவலர் அப்படிப்பட்டவன். கோவிந்தன், கோவிந்தன்னா எல்லா பசுக்களும் சேர்ந்து அவனுக்கு திருநாமம் சாத்தி கோலோகத்துல இருக்கிற பசுக்கள் எல்லாம் சொல்லி அனுப்ப இந்திரன் வந்து எம்பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத பண்றான். கோவிந்தன் முடிசூட்டி இருக்கிறான். உபேந்திரன் என்று எம்பெருமானை முடிசூட்டி கொண்டாடி பார்க்கிறான். அப்படி அந்த கோவிந்தனை குரமாதர்கள் பண்குறிஞ்சி அழகா சொல்றார். பாவலி பாடி குரமாதர்கள் பண்குறிஞ்சி பாவலி பாடி. இந்த குரமாதர்கள் அப்படின்னா குரப்பெண்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த குரத்திகள்னு சொல்றோமே, அழகா பெருமான பக்தியோட பாடிக்கொண்டு திரிபவர்களா இருக்கிறவா. இந்த மலைகள்ல தெரியக்கூடியவா இருக்காளே, அவர்களா என்ன பண்றா? பண் குறிஞ்சி, குறிஞ்சி பண்ண பாடிக்கொண்டு தெரியறாராம். அழகான பாட்டுக்களாலே ரொம்ப ஆச்சரியமா ஒலிபெற பாடி பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம். அந்த பாட்டை பாடி அது மட்டும் இல்ல, அந்த பாட்டுக்கு தகுந்தபடி நடனமாடி நடம் பயில் நடனம் ஆளால் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எது? திருமாலிருஞ்சோலை. அதுதான் மாலிருஞ்சோலை. அதுதான் திருமாலிருஞ்சோலை ஆகிற திருமலை என்று கொண்டாடி காண்பிக்கிற மிக அற்புதமான அனுபவம். 4 பாசுரங்களை பார்த்தோம். இப்ப 5வது பாசுரத்திலே ஆழ்வார் மறுபடி கிருஷ்ணாவதாரம் அனுபவிக்கிறார். பல பல நாடம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அலைவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர் மாமலை கொத்தமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலை என்று கொண்டாடுறார். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா திருமாலிருஞ்சோலை மலைய பெருமைப்படுத்தி சொல்றாரு. எத்தனை விசேஷங்களை சொன்னாலும் அது போராதுன்னு அர்த்தம். அவ்வளவு சொல்லணும் அந்த திருமாலிருஞ்சோலை மலைய. இந்த 5ஆம் பாட்டிலே கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வித்தாந்தம் சொல்றாரு. இங்க சிசுபாலன் செய்த செயல் பல பல நாழம் சொல்லி, பல பல குற்றங்களை சொல்லி, நாழம்னு சொன்னா குற்றங்கள், எம்பெருமான் பேர்ல அபாண்டமா பல பல படிகளை சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி நிந்தித்திருக்கக்கூடிய சிசுபாலன். எம்பெருமானை கண்டு பொறுக்க முடியல அந்த சிசுபாலனுக்கு. பொறாமையாலே வார்த்தை சொல்றான், பல பல வார்த்தை சொல்றான். இது யார் சொல்ல முடியும்? அந்த வார்த்தைய யாருமே திருப்பி சொல்ல முடியாது. பிரதிகூலர் உள்பட சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத வார்த்தைகளால எம்பெருமானை இகழ்ந்து சொல்றான். பல பல நாளும் சொல்லிங்கிற ஆழ்வார். பல 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 பலன்னு ஏன் சொன்னார்னா அதற்கு ஒரு முடிவே இல்லை. இத்தனைன்னு சொல்ல முடியல. அவ்வளவு சொல்லி தீர்க்கிறான் எம்பெருமானை. வெச்சு தீர்க்கிறான் மகாபாபி சிசுபாலன். அது நெஞ்சால் நினைச்சிருந்தா போரும், பரவாயில்ல. ஆனா நெஞ்சால் நினைப்பதோட நிற்காம வாயாலையும் சொல்லி தீர்க்கிறான். வாயளவு சொல்லும்படியானவனா இருக்கான் எம்பெருமான். பிரீத்தி மட்டும் மனதவில இருந்தா போரும்னு பார்க்கிறவன், அதற்கு மேற்பட வேண்டியதில்லை. ஆனா விரோதம் வாயளவிலே செயலளவிலே வந்த பிறகுதான் அவனை நசிக்கிறான் எம்பெருமான், அவனை வதம் பண்ணுகிறான். உளந்தொட்டு ஈரணியன்னு சொன்ன, வாயில திட்டிட்டு போறான், போயிட்டு போறது. ஆனா உள்ளத்திலே நம்மை நினைந்திருக்கிறானா? பிரகலாதர் இடத்துல ஈடுபாடுடையவனா இருக்கானா மனசுல அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்பதான் கிழிச்சு எரிஞ்சான் பெருமான். மனதிலே நினைப்பதோடு அல்லாம பல பல நாழம் சொல்லி பல பலபடியாக 1 2 எத்தனை சொல்லி திட்டுறான் சிசுபாலன். இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். ஆழ்வார் சொல்றபடி கேட்பார் செவிசுடு. இந்த கேட்பவர்கள் தங்கள் செவியிலே பட்டுதுன்னா சுடுமா, அப்படி அக்னி போலே கொதிக்கும். வியாக்கியானம் பண்ணுகிறார். கேட்பவர்கள்னா யாருன்னு,
எவன் எம்பெருமானை விரோதித்து இருக்கிறானோ அவன் கேட்பதே சுடும் அப்படிங்கிற நாஸ்திகவாதம் பண்றவன் ஒரு பெரிய 10 நாள் மீட்டிங்னு போட்டான். கூட்டம் கூட்டி ஒரு பேச்சாளர் அழைச்சி, நாஸ்திகத்திலே ஊன்றி இருக்கக்கூடிய பேச்சாளர் அவன் அழைச்சி பேசுடான்ட்டான். 10 நாள்ல 7 நாள் இவன் போக முடியல. எவன் ஏற்பாடு பண்ணானோ அந்த நாஸ்திகன் போக முடியல, தலைமை நாஸ்திகன். 8ஆம் நாள் போய் உட்கார்றான். பேச்சாளருக்கு ஒரே சந்தோஷம். அடடா, நம்ம ஏற்பாடு பண்ணவனே வந்துட்டான், முடிச்ச உடனே இவன் தானே நமக்கு காசு பணம் கொடுக்கணும். ஆகையால் இன்னும் கோபமா வேகமா திட்டான் இல்லாத விஷயம். ஏற்பாடு பண்ண அந்த தலைமை நாஸ்திகன் எழுந்தாம நிலுப்பான்ட்டான். என்ன ஏதோ வெய்ய சொன்னா, ஏதோ நாஸ்திகத்தை பத்தி பேச சொன்னா, இப்படியா வெய்வ? என்னாலே காது கொடுத்து கேட்க முடியலையே. இப்ப யார் கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகள் கேட்பார் என்றால், அனுகூலர்கள் கேட்கிறச்சே அவர்கள் செவி சுடுவதல்ல, பிரதிகூலர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பது அவர்களுக்கே பிரதிகூலர்களுக்கே செவி சுடுகிறது. எம்பெருமான விரோதிச்சுட்டு இருக்கா பாருங்க, அவர்களுக்கே அது தாங்க முடியல. எவன் ஏற்பாடு பண்ணானோ அவனுக்கே தாங்க முடியல. அடே போருண்டா, இப்படி பேசாதடா, இவ்வளவு பேசாதடா அப்படி சொல்றான் அந்த சிசுபாலன் பேசக்கூடியது. ஏன்னா சேட்பால் பழம் பகை இவன். சிசுபாலன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பழம் பகைவனா இருக்கான். ஒன்னா கீழே இருந்து அந்த அவதாரங்கள் அத்தனை, அதாவது எம்பெருமான் எப்படி நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்கு அவதாரம் பண்ணானோ, இவன் பிரதிகூலத்திற்கே ஜன்மம் எடுத்தானே, எம்பெருமானை விரோதிப்பதற்காகவே ஜன்மம் எடுத்தானே. ஒன்னா ரெண்டா எத்தனை பகை, இரண்யனா பிறந்து, ராவணனா பிறந்து, இப்படியெல்லாம் தெரிந்த மகாபாபி தானே சிசுபாலனா பிறந்து இருக்கான். இப்ப உள்ள அத்தனை ஏறி இருக்கிறது எம்பெருமான் பேரிலே இருக்கக்கூடிய வஞ்சன். அவ்வளவு துவேஷம் ஏறி இருக்கிறது. அதான் சிசுபாலனை அப்படின்னு சொல்லாத சிசுபாலன் தன்னைன்னு வார்த்தை சொல்ற. ஏன்னா அவன் அப்படி தீமையிலேயே ஊன்றி திரிகிறான். அவ்வளவு வேற்பற்றா இருக்கும் இடத்துல அது எம்பெருமான் இருக்கிற திவேஷமும் வேகமும் அவ்வளவு ஊன்றி இருக்கும்படியாக இருக்கிறது என்று காண்பிக்கிறார். அந்த சிசுபாலன் தன்னை என்ன பண்றான்? அலைவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை. கடைசியா அந்த சிசுபாலன் அத்தனை எம்பெருமான திட்டுறான். கடைசியா என்ன பண்றான்? தன் அழகை காட்டி தன் அளவிலே துவேஷத்தை மாற்றுகிறான். எவ்வளவு பெரிய உபகாரம் அந்த சிசுபாலனுக்கு பண்ணது! எவ்வளவு பெரிய உபகாரம்! அழகாலே திருத்தும் அழகா அப்படி மாற்றி தானும் நிந்தித்துக் கொண்டு தெரியக்கூடிய அந்த அளவேலை தன்னை எம்பெருமான் போக்கியருளினான் என்று காண்பித்தார். அவனுக்கு சாயுத்தியம் கொடுத்தான்ங்கிறத காண்பிக்கிறார். ஆச்சரியம். ஏன்னா நெஞ்சு ஊன்றி இருந்தது, எம்பெருமானையே நினைச்சு திட்டம். ஸ்தோத்திரம் பண்றச்ச கூட நெஞ்சு இங்க போகும் அங்க போகும், யார் வரான்னு இருக்கும். அவன் அப்படியே இருக்கும்படியா சொன்னா, அப்படி எம்பெருமானுடைய அழகாலே அவனை திருத்தி எம்பெருமான் என்ன பண்ணினான்? அவனுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்தான், சாயுத்தியத்தை கொடுத்தான், ரட்சித்தான்னு சொல்லப்படும். அப்படிப்பட்டவன் அலங்காரன் மலை. இப்படியெல்லாம் அழகுக்கு மேலே முதிச்சோதியில் படியே உண்டான இருக்கக்கூடிய அலங்காரம் உடையவனாக இருக்கக்கூடியவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய மலை அது திருமாலிருஞ்சோலை மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையே என்று மிக அழகாக கொண்டாடி காண்பிக்கிறார். அதற்கு மேலே இந்த மலையை வர்ணிக்கிறார் பாருங்க இந்த பாசுரத்துல. குலமலை, கோலமலை, குளிர்மலை, கொத்தமலை, நிலமலை, நீண்டமலை என்று எத்தனை விசேஷங்கள் எடுக்கிறார் அந்த திருமலை ஆழ்வாருக்கு. எத்தனை சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். குலமலை, குலமலை என்ன குலம்? நாமெல்லாம் தொண்டர் குலம்னு பேர் நமக்கெல்லாம். நான் பிராமண குலம், அந்த குலம் இப்படின்னு பிறப்பால் சொல்ற குலம் இல்லை நமக்கு உயர்ந்தது. எம்பெருமானுக்கு அடியார்னு சொல்லுகிறோமே, தொண்டர்னு சொல்றோமே, அதுதான் நாம் எல்லாரும் பெற்றிருக்கக்கூடிய இதுதான் தாசர் குலம் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அந்த தாசர் குலத்துக்கு, தொண்டர் குலத்துக்கு தலையான மலை அதுதான் குலமலை, திருமாலிருஞ்சோலை மலை. கோலமலை அப்படின்னா அந்த திருமாலிருஞ்சோலை அழகர் எழுந்துள்ளி இருக்காரு அந்த எம்பெருமான், அவருக்கும் ஆசிரியர்களுக்கும் கூட, அந்த எம்பெருமானை அடையக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காலே, எப்பொழுதும் அனுபவிச்சுட்டே இருக்கும்படியான அழகை உடைத்தான மலை. பகவானும் அடியவர்களும் அனுபவிச்சு கொண்டே இருக்கக்கூடிய அழகை உடைத்தான மலை கோலமலை தான் திருமாலிருஞ்சோலை மலை. அதற்கு மேலே குளிர் மலை, குளிர்ந்திருக்கக்கூடிய மலை. எப்படிப்பட்ட குளிர்ச்சி! சாதாரண வெப்பம் இல்லை, தாபத்திரயத்தால ஏற்படுகிற வெப்பத்தை போக்குவது.
எம்பெருமானுக்கு கூட ஒரு தாபம் ஏற்படுறதுன்னு என்ன, ஐயோ சர்வரக்ஷகனா நாம் இங்க வந்திருக்கோமே, அழகரா இங்க வந்து சேர்ந்திருக்கோமே, நமக்கு இந்த ரக்ஷ வர்க்கம் கிடைக்கணுமே, நமக்கு ரக்ஷ வர்க்கம் கிடைக்கலையே அப்படின்னு எம்பெருமான் தாபப்பட்டு இருந்தான்னா அந்த தாபத்தை ஆற்றும்படியாக, ஏன்னா நான் பாரு இத்தனை பேர் உன்னை ரக்ஷ வர்க்கத்தை கொடுத்துட்டு இருக்கேன், இத்தனை அடியார்கள் உன்ட்ட வரும்படியா பண்றேன் பாரு அப்படின்னு அந்த மலை பண்ணி கொடுக்கறதான். அப்பா என்னுடைய தாபம் போச்சுப்பான்னு எம்பெருமானுடைய தாபத்தை போக்கி குளிர்ச்சியை கொடுக்கிறது. எம்பெருமானுக்கு குளிர்மலை. அடியார்கள் தாபத்திரயத்தால துக்கப்படுறான் எம்பெருமான அடையாம. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நானே ரக்ஷகன்னு எம்பெருமான் இங்க இருக்கான் பாருங்கோ அப்படின்னு எம்பெருமானை காட்டி கொடுக்கிற மலையா இருக்கு. அந்த அடியார்களுக்கு ரக்ஷகனை பெற்றோம், நம்ம தாபத்திரயத்தை தொலைத்தோம்னு அவர்களுக்கும் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மலை குளிர் மலை. அதற்கு மேலே கொற்றமலை அப்படின்னா ஒரு வெற்றியை உடைத்தாய் இருக்கிற மலை. ஜெயம் ஜெயம் ஜெயது ஜெயதுன்னு சொல்லக்கூடியது. என்ன வெற்றி இந்த மலைக்கு? ஜிதந்தே புண்டரீகாக்ஷ என்று எபெருமானுக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொல்றா போல இந்த மலைக்கு எப்பொழுதும் வெற்றி தான். என்ன வெற்றி அப்படின்னா எப்பொழுதுமே இந்த திருமாலிருஞ்சோலை மலையில ஒரு அபிமானத்தோட மிகுந்த பிரீத்தியோட வந்து ஒதுங்கி நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்பா நீ திருமாலிருஞ்சோலை தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு ஒதுங்கி நின்னா அப்படிப்பட்ட அடியார்களை ஒரு நாளும் சம்சாரம் மேலிடாதபடி வெற்றியை கொடுக்கக்கூடிய மலை கொற்றமலை அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படி ரட்சிக்கக்கூடிய மலை. அதற்கு மேலே நிலமலை. அது என்ன நிலமலைன்னு சொல்றான்? நிலத்திலே இருக்கக்கூடிய மலை அப்படின்னா மலைன்னா எப்படி இருக்கும்? ஒரே மணி பாறைகளா இருக்கும், பெரிய பெரிய பாறைகள் கட்டிகள் அப்படின்னு பெருசா நிறைய இருக்கும். அப்படி இருக்கிறது இல்லாதபடி, வெறும் பாறைகளாக இல்லாதபடி, மேல இருக்கிற நித்திய சூரிகளாகட்டும் கீழே இருக்கக்கூடிய முமுட்சுகளாகட்டும் எல்லாருக்கும் வேண்டியதாக இருக்கக்கூடிய புஷ்பங்களையோ பழங்களையோ இன்னும் மட்டுமுண்டானவர்களையோ எல்லாம் முளைக்கும்படியாக முளைக்க வேணும்னு பிரார்த்திச்சா போறாங்க, உடனே அதற்கு கடகடகடன்னு முளைக்கக்கூடிய நிலத்தையும் மண்ணையும் உடையதாக இருக்கக்கூடிய மலை. சில மலைன்னு பார்த்தா வெறும் கல்லாவே இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்படி இல்லை. இந்த திருமாலிருஞ்சோலை மலை எப்படி இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் முளைக்கக்கூடிய மலையா நிற்கிறது அப்படின்னு காண்பிக்கிறார். நீலமலை. அதனால மண்ணை உடைத்தா இருக்கக்கூடிய யோக்கியதையும் உடையதா இருக்கக்கூடிய மலை. அதுக்கு மேலே எப்படி இருக்கு? நீண்ட மலை. பெரிய பெருமாள் திருக்கண்கள் போல நீண்டவ பெரியவாய கண்கள். நீண்டன்னு சொன்ன காதளவு நீண்டு நிற்கக்கூடிய திருக்கண்கள். அத போல இந்த மலை எப்படி இருக்கு? நீண்ட மலையாக நிற்கிறதா. இதற்கு மாமனிகள் ஆச்சரியமா காண்பிக்கிறார். எது வரைக்கும் நீண்டது? பரமபதத்துக்கும் சம்சாரத்துக்கும் இடைவெளியற்று ஒரு கோவையாம்படியான ஒக்கத்தை உடைய மலை. என்ன ஆச்சரியம் தெரியுமா? பரமபதத்துக்கும் சம்சாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுது. எதனால? என்ன? இந்த திருமாலிருஞ்சோலை மலையால. அது என்ன அப்படி அப்படின்னா திருமாலிருஞ்சோலை மலை பரமபதம் அளவுக்கு நீண்டு நின்றதான். ஆகையாலே நீண்ட மலை அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். ஆச்சரியமா. அது எது? திருமாலிருஞ்சோலை. அதே அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை ஆகிற திருமலை. அந்த திருமலை ஆழ்வார் அழகா அற்புதமாக கொண்டாடி காண்பிக்கிறார். இதற்கும் நிறைய அர்த்த விசேஷங்கள் உள்ளே காட்டியிருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய பொருள்களை விவரிக்கிறார். ஆனா பார்க்க நேரமில்லை, அடுத்தது பார்ப்போம். 6ஆம் பாட்டு. பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன் மலை. பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாலிருஞ்சோலையதே. அற்புதமான பாசுரம் இது. மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்தில் அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் இந்த இடத்துல. பாண்டவர் தம்முடைய அற்புதமான ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கிறார். பாண்டு புத்திரர்களாக இருக்கக்கூடியவர்களின் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள். பாண்டு புத்திரர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடியவள்னா பாஞ்சாலின்னு திரௌபதிக்கு பேர். அது மட்டும் இல்ல, பாஞ்சால ராஜாவினுடைய புத்திரியாக இருக்கிறவள். அதுதான் அவளுக்கு பாஞ்சாலின்னு பேர். இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த திரௌபதி மறுக்கம்னு சொன்னா சுழற்சின்னு அர்த்தம், வருத்தம்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம். இந்த திரௌபதிக்கு வருத்தம். எப்படிப்பட்டவளுக்கு வருத்தம்னா
திரௌபதி யார் தெரியுமா? பிறந்த இடமும் உன்னதமான இடம், வந்து சேர்ந்த புகுந்த இடம் இருக்கு, கைப்பிடித்த கணவர்கள் இருக்காலே அவர்களும் உயர்ந்தவர்கள். பிறந்தது பாஞ்சால தேசத்து மன்னுடைய புதல்வியாக பிறந்தாள். கைப்பிடித்தது பஞ்ச பாண்டவர்களின் மனைவியாக கைப்பிடித்தாள். அப்படி பிறந்த இடம் புகுந்த இடம் ரெண்டும் பலமான இடம் இருக்கக்கூடிய பாஞ்சாலிக்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, மறுக்கமெல்லாம் அவளுக்கே எல்லாவித துன்பங்களும். மறுக்கம் எல்லாம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, விதவிதமான துன்பம்னு சொல்றாரு. எத்தனை துன்பம், ஒன்னா ரெண்டா, எவ்வளவு அவளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துக்கங்கள் அப்படின்னு சொல்றாருடா. ரொம்ப ஆச்சரியமா விவரிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். பிள்ளையுடைய வியாக்கியானம் கூட இன்னும் அற்புதமா இருக்கு. அப்படின்னா இது என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப வார்த்தை சொல்றாரு இங்க, ரட்சிக்கைக்கு ஈடாக இருக்கக்கூடிய சக்திமானவர்களாக அப்படின்னு காண்பிக்கிறார். இப்படி எம்பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பலம் அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கு, பீமனுக்கு எப்படி இருக்கு, அப்படிப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் இருக்கா. ஆனா அவர்கள் எல்லாம் பர்த்தாவா இருந்து தலை குனிஞ்சிருக்கா. சபை நடுவே துஷாசனன் பிடிச்சு இழுத்துட்டு வரான் அவளை. அவள் சொல்றா இத்தனைக்கு துஷாசனட்டா, அரே துஷாசனா, நான் வீட்டுக்கு விலக்கானவளா இருக்கேன்பா, இப்ப சபை நடுவுல வரக்கூடாது. இல்ல, தர்மபுத்திரன் எங்களிடத்திலே தோற்றான், உன்னை பந்தயத்திலே வைத்து தோற்றான், ஆகையாலே நீ எங்களுக்கு அடிமை வான்னு சொல்லி, அவள் பெண் என்றும் பார்க்காத, பெரிய மகிழ்ச்சி என்றும் பார்க்காத, இன்னொருத்தன் மனைவி என்றும் பார்க்காதே, அதற்கு மேலே அவர் பகிஷ்டை என்றும் பார்க்காதே, விளக்கானவள்னு பார்க்காத அவளை தலை பிடித்து இழுத்து வந்து சபை நடுவே வைத்து மானபங்கப்படுத்தினான். மகா பாபி துச்சாசன், துரியோதனன் தம்பி. அதத்தான் இங்க சொல்றாரு, மறுக்கமெல்லாம் தன துக்கத்தை கொடுத்தான். அவ கதறா, அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா பார்த்து கதறா, ஐயா காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ. இது ரொம்ப ஆச்சரியமா பிள்ளை வியாக்கியானத்தை சொல்ற, துரியோதானிகள் சபா மத்தியத்திலே கொடுபோய் துஸ்வாசனன் பரிபவிக்க அத்தாலே ஈடுபட்டு கிருத்தியாகிருத்திய விவேக சூன்யாய் நெஞ்சு மருகி அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாரையும் தனித்தனி முறைமை சொல்லி சரணம் புக்க அளவிலும் எல்லார் பாதத்திலையும் விழுந்தா, ஐயா என்ன காப்பாத்துங்கோ என்ன காப்பாத்துங்கோ. இப்படி ஒரு பெண் பிள்ளையை எழுத்துன்னு வரானே, இவன் எத்தனை பாபி. நீங்கள் எல்லாம் பெரியோர்கள், அடே திருதராஷ்டிரா பெரியவரே, நீர் காப்பாத்த வேண்டாமா? சபையில இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்கள் இருக்காளே, பீஷ்ம துரோணாதிகள், அவர்கள் காப்பாத்த வேண்டாமா? இதோ என் கணவனாக இருக்கக்கூடிய வீரர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரல்ல 5 பேர் இருக்கிறார்கள். இந்த சபையிலே தர்மம் அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கா, வீரம் பொறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கா. இத்தனை பேர்ட்டையும் விழுந்து கதறாங்க, கேட்கறா, என்னை ரட்சிக்க வேணும், என்னை ரட்சிக்க வேணும். அப்படி அவள் கதறுகிற பொழுதும் கூட யாராவது கேட்டாளா, பேசினாளா அப்படின்னா, என் வியாக்கியானத்துல சொல்ற, எப்படிப்பட்டவனா இருக்கிறவன் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? இவன் சோற்றை உண்டோமே என்று வயிற்றை பார்ப்பார். யார் யாரு எதை எதைய பாக்குறான்னு சொல்றாரு இங்க, வர்ணிக்கிறார். இப்படி கதறாலே ஒரு பெண் பிள்ளை நம்ம சபையில வந்து, திரௌபதி ஆனவள் நம் குலத்துக்கு விளக்கானவள், பாண்டவ குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவள், பரம பதிவிரத்தை, அவளை சபை மத்தியில கொண்டு வந்திருக்காளே, கதறாலே என்ன பண்ணணும்னு கோபத்தோட பார்த்து சண்டையிட்டு மீட்க வேண்டாவோ. அந்த சபையில இருக்கிறவன் எப்படி இருக்காங்கிறதா வர்ணிக்கிறார் இங்கே. எப்படி இருக்காளாம் அங்க ஒவ்வொருத்தரும். ஒருத்தர் சொல்றார், இவன் சோற்றை உண்டோமே என்று வயிற்றை பார்ப்பார். திரௌபதி கதறடிச்சே வயிற்ற பாக்குறா சில பேர். ஏண்டான்னா, இந்த துரியோதனன் சாப்பிட்ட சாப்பாட்டால தானே வயிறை வளர்த்தோம், இந்த வயிற்றுக்கு காரணம் அவன் தானே. அடே முட்டாள், பகவான் தானே உனக்கு கொடுத்தது, சரீரத்தை கொடுத்து உணவை கொடுத்து உன்னை வாழ்வழிப்பது எம்பெருமான். அதை மறந்து வயிற்றை பார்ப்பார். அதற்கு மேலே சில பேர் என்ன பண்றா, துரியோதனுடைய மாத்சரியத்தை பார்ப்பாருடைய. துரியோதனன் பா, இப்ப பாட்டு கதறத நான் பாட்டு துரியோதன் பாடி பண்றதா. அடுத்த சில பேர் தர்மபுத்திரருடைய தர்ம ஆபாச பிரதிஜையை பார்ப்பார். போடா தர்மபுத்திரர்கள், ஆபாசமான தர்மத்தை பற்றினீர்களே, முட்டாள்களே. தர்மபுத்திரர்கள் எவ்வளவு முட்டாள்கள் அவர்கள். தர்மபுத்திரன்னு பேர் வச்சுக்கலாமா, உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு? ஆபாசமான தர்மத்தை பற்றினீர்களே.
இப்படி ஒரு பெண் பிள்ளை கஷ்டப்படும்படி விஞ்ஞான பிரகாச ஏதோ தான் பண்ற காரியம் தான் கரெக்ட். அதெல்லாம் நம்ம காரியத்தை பார்த்துன்னு போவோம்ப்பா. யார் கதறினா யார் கட்டப்பட்டா என்ன உலகத்துல எல்லாம் நாம பண்றது கரெக்ட். நாம நம்ம வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம். சில பேர் இதை வேற உபதேசம் பண்ணுவா ஊருக்கு. எல்லாம் நம்ம வேலையை பார்த்துக்கணும், மத்த வாழ்க்கெல்லாம் போய் நுழைஞ்சு எதுவும் இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. ஏற்கனவே இவன்டையே அஜ்ஞானம் மண்டி கிடக்கு, மகா பாபி. ஆனா அஜ்ஞானம் இருக்குன்னு தெரியாத இந்த பாபி மத்தவாளுக்கு உபதேசம் வேற பண்றது. நம்ம வேலையை பார்க்கணும்பா. அதெல்லாம் கோயில் கஷ்டப்பட்டா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். எம்பெருமான க்ஷமனா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். யாரோ அவன் நல்லவா கஷ்டப்பட்டா அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றானே அஜ்ஞானமா தெரியக்கூடிய மூர்க்கர்கள், முட்டாள்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களாக சில பேர். அவர்கள் என்ன பண்றாங்க? நிலத்தை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நிலத்தை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். இவளை என்னன்னு பார்க்கல யாரும். ஐயோ, அபிஜாதையுடைய ஸ்திரீவள், நல்ல உயர்ந்த குலத்திலே பிறந்தவள், பதிவிரதை, சகதர்மசாரி அப்படின்னா இருக்கக்கூடியவரை போய் துசாசனன் நடிகிறானே அப்படின்னு யாராவது பார்த்தாலான்னா ஒருத்தரும் பார்க்கல. பக்கத்துல இருக்கிற பர்த்தா வலிமை மிக்கவர்கள், ஆனா தலை குனிஞ்சு நிக்கிறா, தரைய கீறின்னு இருக்கா. எப்படி ஆடுதேன்னு கீறின்னு இருக்கா, முட்டாள்கள். அதற்கு மேலே பக்கத்துல இல்லாததாக இருக்கக்கூடிய பிதா, பாஞ்சால தேச அரசன்னா எவ்வளவு பெரிய வீரன், அவன் பக்கத்துல இல்லை. தானும் அப்படி இருக்கா, பலமில்லாதவளா இருக்கா. தன்னை நலியக்கூடியவர்கள் யாரு, பலம் மிக்கவர்களா இருக்கா. இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு மறுக்கமெல்லாம், இந்த வருத்தம் எல்லாம் தீரும்படியா எம்பெருமான் பண்றானே, என்ன ஆச்சரியம் அது. இது சொல்றாரு அழகா. இது எப்படிப்பட்டதா இருக்கு. அந்தகன் சிறுவன் அரசர்தம் அரசர்கள் இளையானனி. இங்க ஆச்சரியமா வியாக்கியானத்துல கூடிய இதை காண்பிக்கிறார். அந்தகன் சிறுவன், இவன் யாரு? குருடனுடைய பிள்ளை. துரியோதனன் துச்சாதனன் யாரு? கண்ணு தெரியாத திருதராஷ்டனுடைய பிள்ளை. குருடன்னா ஞானம் இல்லாதவனின் பிள்ளை. இவனும் ஞானஹீனனா இருக்கான். எப்படி வளர்க்கணுமா ஒரு பிள்ளைய? மாமனிகள் இங்கு காண்பிக்கிறார். பிதாவானவன் கண் அஞ்ச வளர்க்க வளருகை அன்றிக்கே. எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு தகப்பனார்னா எப்படி நடக்கணும், பிள்ளையை எப்படி பார்க்கணும் ஒரு தகப்பனார் அப்படின்னா, பிதாவானவன் கண் அஞ்ச வளர்க்க வளருகை. பிதாவானவன் கண்ணை பார்த்தாலே பிள்ளை கரெக்டா நடக்கணும். ஐயோ, அப்பா இருக்கா கேப்பா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நடக்கணுமா பிள்ளை. அப்படி வளர்க்கணுமா ஒரு தகப்பன். திருப்பாவையில பாசுடுங்க, யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொன்ன மார்கழி திங்கள் பாசுரத்துல. ஏரார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். அதற்கு முன்பு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நந்தகோபன் குமரன் அப்படின்னு. நந்தகோபன் குமரன்னா நந்தகோபனுக்கு அடங்கிய பிள்ளைன்னு அர்த்தம். அப்படித்தானே பிதா வளர்க்கணும் குழந்தைய வளர்க்கறச்சு. ஆனா இங்க திருதராஷ்டிரன் அப்படி வளர்க்கல. திருதராஷ்டிரன் முன்னாடி அழைச்சிட்டு வரான் அவளையான இந்த பெண்ணை. அப்படி வளர்க்கல. தான் கண்டபடி மூளையடியே தெரிந்தவன். எல்லாம் இன்னைக்கு பெற்றோரை எங்க மதிக்கிறான். தகப்பனை மதிக்காத பிள்ளை எப்படி மூளையடியே தெரிஞ்சு அட்டகாசம் பண்றானோ, அதர்மத்தை பண்றானோ உலகத்துல. அதுக்குதான் உதாரணம் தான் துரியோதனனும் துச்சாதனனும். அதற்கு மேலே ராஜாரா இருக்கக்கூடிய துரியோதனனுக்கு பின்பிறந்தவன். அவன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களும் சேர்ந்து இவனுக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட எல்லாம் தோஷமாக இருக்கக்கூடிய இந்த துஷாசனன் போய் இவனை அழைச்சிட்டு வரத்துக்காக போறான். அப்ப திரௌபதி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் வர முடியாது, சபையில வரக்கூடியாது அப்படின்னு சொல்றச்சு. விடாத அவளை முறையை பிடித்து கொண்டு சபையிலே நிறுத்தி, அது மட்டும் இல்லாதபடி அவள் வஸ்திரத்தையும் பறிக்கிறான் பாரு. எவ்வளவு பெரிய கொடுமை அது. சபை நடுவிலே முடிந்த அளவு தன்னுடைய பலத்தை கொண்டு தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து கொள்ள பார்க்கிறார். ஆனா முடியல. கடைசியா இரு கரத்தையும் விட்டா, உயர் கையை தூக்கினா, ஜெயசதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடீஹாரி ஹிரண்மய வபு தசங்கசக்ர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கடைசியா எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்றான் திரௌபதி. ஏ துவாரகா நிலையாச்சுதனே,
சங்க சக்கரங்கள் கையில் ஏந்தினவனே எதற்காக கையில வச்சுட்டு இருக்கான்? அடியார்களை ரட்சிப்பதற்காக வச்சுட்டு இருக்கான். இந்த கணவன்மார்களை போல அவன் ஒரு நாளும் ஒருவரையும் நழுவ விடாதவன். அச்சுத அப்படின்னு பதம் சொல்றான். நீர் நம்மை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்க எம்பெருமான் இருந்த விடத்திலே புடவையை சுரக்கச் செய்கிறான். அருள் பாலிக்கிறான். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. திருநாமம் தான் அப்படியே புடவை சுருக்கும்படியா செய்தது. சுரந்து கொண்டே இருக்கு. சாதனை இழுத்துட்டே இருக்கான். முடியல, மூர்ச்சையாய் அவன் கீழே விடுறான். ஒரு கேள்வி கேட்டா, ஐயோ பகவான் நேர வந்து ரட்சிக்க வேண்டாமா திரௌபதிய அப்படின்னு கேட்டா, நேர வந்தா எம்பெருமான் சக்கரத்தை கொண்டு துஷாசன துரியோதனா இருக்க மாட்டார். முதல்ல தலையறுப்பது யாருன்னா பஞ்ச பாண்டவர்களை. வியாக்கியானத்துல ஆச்சாரியர் காமிக்கிறா, இவர்களையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க இந்த பஞ்ச பாண்டவர்களைத்தான் அழிக்கணும் எம்பெருமான் வந்த உடனே. ஏன்னா ஏண்டா உன்னுடைய பெண்டாட்டியை இந்த சூதிலே வச்சு ஆடுவதே தப்பு. அதற்கு மேலே ஒருத்தன் பரிபவம் பண்றான். ஆபாச தர்மத்தை காரணத்தை சொல்லி உட்கார்ந்து தலையை கொடிஞ்சிட்டு இருப்பியா? எழுந்து காப்பாற்ற வேண்டாமா என்று எம்பெருமானுக்கு கோபம் வந்தா முதல்ல இவர்களை அழிக்கணும் பஞ்ச பாண்டவர்கள். ஆனா ஏன் அழிக்காமல் விட்டான்னா, திரௌபதியினுடைய திருமாங்கல்யம் நிலை பெற்றிருப்பதற்காக, அவ தாலி தங்கணுங்கிறதுக்காக விட்டான். அந்த மறுக்கம் எல்லாம் இப்படி இவளுக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கம் எல்லாம் எம்பெருமானுக்கு. இது இன்னும் அழகா வியாக்கியானத்துல இன்னும் கூட தெரிவிச்சார். இந்த துக்கம் எல்லாம் போக்கிட்டான் எம்பெருமான். ஆனா கடைசி காலத்துல சொல்றோம், கிருஷ்ணாவதாரம் முடிந்து எம்பெருமான் மீண்டு எழுந்துள்ள பொழுது சொல்லுகிற வார்த்தை, ரிணம் பிரவருத்தம் இவமே. ஐயோ கடன் கட்டார் நெஞ்சம் போல் இருக்கிறதே என் மனசு என்று வார்த்தை சொல்லுகிறான். திரௌபதிக்கு நேரிலே வந்து என்னால் செய்ய முடியலையே என்று சொல்லும்படியான திருவாக்காக பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு இந்த இடத்துல அழகா, இப்ப இது என்ன பண்ணினா, திரௌபதிக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மறுக்கம் எல்லாம், இந்த துக்கம் எல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன்மலை. துரியோதராதிகள் 100 பேர் இருக்காரோ இல்லையோ, அவர்கள் பெண்டிரிலே வைத்தானாம் எம்பெருமான். அவர்கள் அத்தனை பேரும் துக்கப்படும்படியா, துரியோதன் மனைவி, துஷாசன் மனைவி, இவ அத்தனை பேரும் துக்கப்படும்படியாக அவர்கள் மேல் வைத்த அப்பன்மலை. அப்பன் என்று உபகாரகன்னு கொண்டாடுற. ஏன் எம்பெருமானை உபகாரகன்னு கொண்டாடணும்னா, திரௌபதிக்கு ஆபத்திலே அவளை ரட்சித்தானே எம்பெருமான். இந்த உபகாரம் பண்ணானே. ஆமா, திரௌபதிக்கு தானே பண்ணான். அடியார்கள் யாரேனும் ஒருவருக்கு எம்பெருமான் உபகாரம் செய்தால் அது தனக்கு செய்ததாக பாவித்திருப்பார்கள். அதுதான் அந்த அடியார்களோட இருக்கிற சம்பந்தம். பாகவத சம்பந்தம்ங்கிறது எப்படி வருது? ஒரு அடியாருக்கு செய்தா மத்த அடியார்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தியா, ஆனந்தம். ஆஹா எனக்காக செய்தான், நம்மில் ஒருவருக்கு செய்தான் என்று கொண்டாடி நிற்பர்களா. அப்ப அப்படிப்பட்ட அப்பன்மலை பாண்டகு வந்தினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக. எப்படி இருக்கு அழகா, பாட்டு பாடிக்கொண்டு தெரியக்கூடிய வண்டினங்கள். இந்த வண்டினங்கள் எப்படி இருக்குன்னா, வேறொன்று அறியாதபடி இங்கேயே தெரியக்கூடிய வண்டினங்களா இருக்கு. பாண்டகு வந்தினங்கள்னு காண்பிக்கிறார். அப்படின்னா பிறப்பே பிடித்து பாட்டே ஒழிய வேறொன்று அறியாததா இருக்கக்கூடிய வண்டினங்கள். அது மதுப்பருக மிகவும் உயர்ந்திருக்கக்கூடிய பிரீதியாலே அங்க இருக்கக்கூடிய நானாவிதமாக இருக்கக்கூடிய பண்களை பாடிக்கொண்டு மதுபானத்தை நன்றாக பண்ணிக்கொண்டு, அப்படின்னா மதுக்களை பருகிக்கொண்டு, தேனை பருகிக்கொண்டு, தோண்டலுடைய மலை அப்படின்னா திருச்சோலைகள் ஒரு காலம் வாடாமல் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அந்த திருமாலிருஞ்சோலை மலை. தொல்லை மாலிருஞ்சோலையதே அப்படின்னா திருமலை. அந்த திருமாலிருஞ்சோலை மலை இருக்கே, அதே திருவனம் தாழ்வானே திருமலை ஆழ்வாராய் வந்து நிற்கை. அவரே தான் அங்க திருமலையாக எழுந்துள்ளி இருக்காரா. அப்படின்னா ரொம்ப அனாதியாக ரொம்ப பழையதாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்கிற திருநாமத்தை உடையதாக இருக்கக்கூடிய மலை என்று காண்பித்தருளுகிறார். ரொம்ப ஆச்சரியமா. தொல்லை அப்படின்னு, தொல்லைனா ரொம்ப பழமையானது என்று, தொல்லை மாலிருஞ்சோலையது அப்படின்னு காண்பிக்கிறார். அடுத்தது 7ஆம் பாட்டு. தனங்குழையால் பொருட்டா கணை பாரித்தர கருதங்கள் இனங்கழு வேற்றுவித்த எழித்தோள் எம்மி ராமன்மலை சுனங்கொடி
தெள்ளருவி வந்து சூழ்ந்தகல் ஞாலமெல்லாம் இனங்குழு வாடும் மலை எடின் மாலிரஞ்சோலையதே. இந்த பாசுரத்தில் தான் ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். கணங்குடையால் பொருட்டா அப்படின்னா பிராட்டி சீதா பிராட்டியார் எப்படி இருக்கா? பொன்னாலே அழகா செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காது பணியை அடைய ஆபரணமாக உடையவள் அழகா. அந்த காதுக்கேத்த இருக்கக்கூடிய அழகான மகர குண்டலங்கள் பிராட்டி அழகா அணிஞ்சிட்டு இருக்காளாம் அந்த குழைய. பெருமாள் பிராட்டிய நினைக்கறச்சே அவள் திருமுக மண்டலம் ஞாபகம் வருது. திருமுக மண்டலத்தோட அவள் காது ஞாபகம் வருது. காதிலே அணிந்திருக்கக்கூடிய அழகான அந்த குண்டலங்கள் கணங்குடையாள் அப்படின்னு சொல்ற அழகா. அந்த காது பணி அந்த அழகான அந்த குண்டலம் அதோடு சேர்த்துதான் பெருமாள் திருவுள்ளத்திலே கிடக்கிறது ஜம்முன்னு. ஏ சாரு சுப குண்டலம் அப்படின்னு காண்பிக்கிறார். ஏ சாரு சுப குண்டலம் உகந்திரக்ஷந்தி ராமஸ்ய அப்படின்னு எம்பெருமானுடைய அடியார்கள் எம்பெருமானுடைய திருமுகத்தை அவன் குண்டலம் அணிந்தவனாகவே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிடக்குமா போலே இவரும் பிராட்டியினுடைய திருமுகத்தை அந்த அழகான அந்த காதணியோட சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறார். கணை பாரித்து இது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கணை பாரித்து அவளை பிரிஞ்ச அன்னிலேந்து தொடங்கி எம்பெருமான் ரொம்ப வருந்தி இருக்கார். சீதா பிராட்டியா ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அன்னிலேந்து தொடங்கி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய பானங்களை எல்லாம் கடைகள் எல்லாம் கீழே வச்சிருக்கார். இந்த கீழே வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கார்? அதையே பாரித்து கொண்டு இருக்கார். என்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க போடுது பிராட்டிய பிரித்த அந்த அரக்கனை வதம் செய்யறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காள். அப்படி இல்லாதபடி இன்னொரு அர்த்தமும் அப்படின்னா யுத்த காலத்திலே எம்பெருமான் நிறைய கணைகளை நிறைய சரங்களை பரப்பி எல்லார் பேர்லயும் பரப்பி அழித்தானே அதையும் சொல்லுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார். அரக்கர் தங்களினம் கடுவேற்றுவித்த ராட்சசருடைய திரள் இருக்கே கூட்டம் இருக்கே ராவணன் அதை என்ன பண்றான் எம்பெருமான் அப்படின்னா மிக கூர்வாய் அம்புகளாக இருக்கக்கூடிய பாம்பு அதனுடைய வாயாலே விஷத்தை கக்குமா போலே உணவை உண்ணுமா போலே எம்பெருமான் வைத்திருக்கக்கூடிய பெரிய சார்கம் அந்த வில் இருக்கு. அந்த வில்லுடைய வாயாக இருப்பது எது அப்படின்னா உதரக்கூடிய அம்புகள். அந்த அம்புகளை கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான்? இவர்களை எல்லாரையும் நிரசிக்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறார். அம்பத்தான் இங்க கடுன்னு சொல்றோம். இல்ல இப்படி ஒரு பாடம் இருக்குன்னு சொல்றாரு. கழுவேற்றுவித்தன்னு ஒரு பாடம். இல்ல கழுகேற்றுவித்த அப்படின்னா அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் கொன்று ராவணனோட சேர்ந்து அத்தான பேரையும் கொண்டு வதம் பண்ணி கொன்று குவித்து என்ன பண்றான்? கழுகுக்கு இரையாக்கினான். கழுகுகள் சாப்பிடும்படியா சரீரங்களை அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஆக்கினான் அப்படின்னு ஒரு அர்த்தம். எழில் தோள் எம்மி ராமன் மலை வீரஸ்ரீயா எம்பெருமான் ஜெயித்தான் பாருங்க. ராவணனை அழித்து எம்பெருமான் தன்னுடைய வீரஸ்ரீயை நிலைநாட்டினான் பாருங்கோ. அந்த அழகை உடைத்தாய் இருக்கக்கூடிய திருத்தோள்கள், அந்த தோள்களை குஜபல பராக்கிரமத்தோடு கூடியிருக்கக்கூடிய தோள்கள், அந்த உடையிருக்கக்கூடிய எம்பெருமானான எம்மிராமன் அப்படின்னா அழகாலும் தன்னுடைய அற்புதமான திருக்கல்யாண குணங்களாலும் எல்லாரையும் ரமிப்பிக்க கூடியவன். ஆகையாலதான் அவனுக்கு என்ன பேரு? ராமன்னு திருநாமம் எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட திருநாமத்தை உடையவனான எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய மலை எது? திருமாலிருஞ்சோலை மலை. ஏன் அவதாரத்திலே பிற்பட்டு இருக்கக்கூடியவர்களும் கூட தன்னை இழக்க ஒண்ணாது, அவர்களுக்கும் உதவ வேணும் என்று எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை. அது எப்படி இருக்கு? கணங்கொழி தெள்ளருவி. அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா பொன்னை நன்றாக கொழித்து கொண்டு வரக்கூடிய தெளிந்த அருவி. நிறைய ஸ்வர்ணங்களை கொட்டி கொண்டு வரக்கூடிய அருவியா இங்க வந்து சூழ்ந்தகல் ஞானமெல்லாம் மிகவும் பறந்திருக்கக்கூடிய பூமியில எல்லாரும் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய மலை. சூழ்ந்து கொண்டு இனம் கொடு வாடும் மலை திரள் திரள
எல்லாம் குழு குழுவா நிறைய பேர் குழு குழுவா கோஷ்டி கோஷ்டியா நிறைய வந்து சேர்ந்து அங்க தீர்த்தமாடா இருக்கணும். அங்க தீர்த்தமாடுவா எல்லாம். அப்படிப்பட்ட அழகான அறிவு உடைத்தா இருக்கக்கூடிய எழில் மாலிருஞ்சோலையதே, எல்லா விதத்திலையும் விலட்சணமாக இருந்திருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை என்று காட்டுகிறார். அடுத்தது 8ஆம் பாசுரம். எரிசிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயிற்பெய்து வாய்க்கோட்டம் தவிர்ந்துகந்த அரையன் அமரும் மலை அமரருடு கோணும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிருஞ்சோலையதே. நான் நெருப்பை சிதறா இருக்கக்கூடிய அம்பு, எரி சிதறும் சரத்தால். அம்பு தைச்சதுன்னா ராமன் அம்பு அது எப்படி இருக்கும்? நெருப்பு தைச்சா மாதிரி இருக்கும் எதிரிக்கு. அப்படிப்பட்ட பாட குடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அம்புகள். அப்படி அந்த அம்பை கொண்டு இலங்கையினை தன்னுடைய, அந்த இலங்கை இருக்கே, இலங்கைங்கிற தேசம் இருக்கே, யாருமே பிரபாசிக்காத ஊர். ஏன் பிரம்மாதிகள் கூட அந்த பேரை கேட்டா நடுங்கக்கூடிய ஊர். அது மட்டும் இல்ல, ஆதித்யன் கூட ஜாக்கிரதையா வந்துட்டு உள்ள போவானா. புழுங்கலுக்கும் கொஞ்சம் காய வைக்கிறதுக்கும் உண்டான அளவுக்கு மட்டும் சூரிய வெப்பம் இருக்குமா. அதுக்கு மேல வந்தா ஐயோ போச்சு, ராவணன் விடமாட்டானே அப்படின்னு ராவணனுக்கு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊர். ராவணன் செத்த பிறகு மண்டோதரி சொல்ற வார்த்தை, அடே ராவணா, நீ இருக்கிற வரைக்கும் எப்படி கோலோச்சு இருந்தாய், உத்திஷ்ட எழுந்திருப்பான் பாரு, இப்ப சூரியன் பயமில்லாம இங்க தப்பிக்கிறான் அப்படின்னு வார்த்தை சொல்றான். அப்படிப்பட்ட இலங்கையினை, அந்த இலங்கையை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து, தனக்கு அசாதாரணமாக அழகுக்கு உடலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சாரங்கத்தினுடைய வாயிலே புகுவித்தான் எம்பெருமான். இந்த வில்லுக்கு வாய்ங்கிறது எது? அம்புதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாயான அம்பிலே இந்த ஊர் புகும்படியாக எம்பெருமான் பிரவேசிப்பித்தான் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார் ஆச்சரியமா. அம்புகளாலே அழியச் செய்தான் அர்த்தம். வாய்க்கோட்டம் தவிர்த்து, வாய்க்கோட்டம் அப்படின்னா வாயாலே சொல்லி போடுதல், அத்தை தவிர்த்தல் அப்படின்னு காண்பிக்கிறார். வாய்க்கோட்டம், அந்த ராவணன் வாயாடி ரொம்ப வாயில ஜாஸ்தியா பேசுறான். அவன் என்ன சொன்னான் வாயால? நமேயம் விதாபஜ்யேயம் அப்பியேயம் நமேயம்னு வார்த்தை சொன்னான். என்னை 2 கூறாக வெட்டி போட்டாலும் நான் யாரையும் நமஸ்கரிக்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தை சொன்னான். அப்படி வார்த்தை சொல்லி இருக்கக்கூடிய ராவணனை, அடே நான் வந்து மனுஷனை போய் நமஸ்காரம் பண்ணுவேன்னா, ஈஸ்வரனையே மேல இருக்கிற மற்றவர்களையே நமஸ்காரம் பண்ண மாட்டேன், தேவர்களையே அப்படின்னு சொன்ன அந்த நமேயம் நமேயம்னு சொன்னவன இந்த மகாங்கிறத அறுத்து போட்டானே எம்பெருமான். அப்படின்னு இருக்கக்கூடிய அதுதான் அந்த வாய்க்கோட்டம் தவிர்த்து. அழகா சொன்னான் அற்புதமா. எனக்கு என்ற பேச்சில் விலங்குதலை தவிர்த்தானாய். நான் என்னுடையவன் பா அப்படின்னு இருந்தானே. நமக்கும் அந்த மகாங்கிறது நிரம்பி இருக்கு. நமஹா நமோ நமஹா சொல்றோம். நமஹாங்கிறது என்ன? சொரூப உஜ்ஜீவனம். மகான்னு சொன்னா சொரூப நாசம். நான் எனதுன்னு சொல்லக்கூடிய தன்மையை எம்பெருமான் அழித்தான் ராவணனிடத்துல. அந்த உகந்த அரையன், அரையன் அப்படின்னு சொன்னா சுவாமி எம்பெருமான். எப்படிப்பட்டவன்? ஈரரசு தவிர்ந்தான் எம்பெருமான். ராவணன் தான் 2 இல்ல, அதை அழித்து ஜெயித்தான் அங்க அழகா. ஆகையாலே உகந்தவனானான் அப்படின்னு காண்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் இந்த இடத்துல மாமனிகள். இவன் என்னது என்றிருக்கும் அது தவிர்ந்தால் பின்பு உள்ளதடைய திருவிளையாட்டமாய் இருக்குமிரு. அவன் எப்ப பாரு என்னுடையது என்னுடையது நான் அப்படின்னு உலகத்துல வாழறோம். அதை தவிர்ந்து நானே எம்பெருமானுடையது, யானே நீ என்னுடைமையும் நீயே என்று இருந்தோம்னா, சொரூப பிரகாசம் அடைஞ்சதுன்னா, நமக்கு சேஷத்துவார்த்தத்திலே ஞானம் வந்துடுதுன்னா எப்படி இருப்போம் அப்படின்னா, எல்லாம் ஒரே சந்தோஷமான விஷயமா மாறிடும். எல்லாம் எம்பெருமான உகப்பான விஷயமா மாறிடும். அது வருமா சுவாமி? அதுதான் கஷ்டமே. ஆராயன் இவன் மக்கள் அல்பானுகூல்யமாகிறது உடையவனாக யாரே. அவன் சுவாமி சொத்தை உடையவன். அந்த சொத்தை உடையவனுக்கு என்ன? கொஞ்சம் நம்ம இடத்துல அல்பம் அனுகூலம் வந்தாலே அவனுக்கு எம்பெருமானுக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட அரையன் அமரும் மலை, அவன் அமரக்கூடிய மலையாக இருக்கக்கூடியது. அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடியது. அப்படின்னா எல்லாருடைய சுவாதந்திரியத்தையும் போக்குவதற்காக நித்தியவாசம் பண்ணக்கூடிய மலையாக. அங்க யாரெல்லாம் வரா? அமரரோடு கோணும் திரிசூடரும் காண்பிக்கிறார் அழகா. யார் யாரெல்லாம் அங்க வரா தெரியுமா? தேவர்கள் எல்லாரும் சூழ்ந்திருந்து அவர்களோட கூட இந்திரனும், அதற்கு மேலே இரவு பகல் எல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துட்டே செய்யக்கூடிய சந்திர சூரியர்கள் இருக்காளே, அவர்களும் சேர்ந்து சென்று
எங்க சூழும் மலை. அவர் எல்லாரும் வந்து தங்களுடைய பாவத்தெல்லாம் போக்கிண்டு தங்களுடைய பதத்தை பெச்சுக்கிறதுக்காக எம்பெருமானை பிரதட்சணம் பண்ணக்கூடிய வலம் செய்து வரக்கூடிய மலை எது? அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை அப்படின்னு காண்பிக்கிறாய். அது இன்னொரு காரணம் சொல்றேன், எங்களை எல்லாம் நெருக்கி கொண்டு போந்த ராவணனை கூட வதம் பண்ணீரே அப்படிங்கிறதாலே உபகாரத்தாலையும் கூட பிரதட்சணம் பண்ணியிருக்கக்கூடிய மலைன்னு காண்பிக்கிறார். அது எது? திருமாலிருஞ்சோலை அதே அப்படின்னு, திருமாலிருஞ்சோலை மலை அதுவே அப்படின்னு என்று காண்பித்து நிற்கிறார். அடுத்தது 9ஆம் பாட்டு. கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையின் மண் கொண்டளந்து மீட்டு மது உண்டுமிழ்ந்து விளையாடு விமலன் மலை ஈட்டிய பல பொருள்கள் எம்பிரானுக்கு அடியிறை என்று ஒட்டருந்தன் சிலம்பாருடை மாலிருஞ்சோலையதே. அப்படின்னா எம்பெருமான் எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வராக அவதாரம், இந்த ஹிரண்யாட்சனாலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூமியை இந்த நீருக்கும் சேற்றுக்கும் போய் மாட்டிக்காதபடி வராக வேஷத்தை எம்பெருமான் கொண்டு அதை என்ன பண்றான், அண்டப்பித்தியிலேந்து ஒட்டு எடுவித்த இருக்கக்கூடிய தன்னுடைய திருவயிற்றிலே, தன்னுடைய வராகவதாரத்திலே திருவயிற்றிலே தாங்கி நின்னான எம்பெருமான் அதை காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அதற்கு மேலே மகாபலியாலே அபகரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய குடங்கையில் மண் கொண்டளந்து அப்படின்னு காண்பிக்கிறார். பூமியை எடுத்தான்கிறது மட்டும் இல்லை, தான் மகாபலி இடத்திலே வாமனனாக அவதாரம் சென்று போய் அங்க பூமியை எடுத்து அளந்தானே, திருவிக்கிரமனாகத்தானும் அளந்து நின்றானே அழகா அற்புதமா. அப்படி திருவடிகளாலே அளந்து இருக்கக்கூடிய மீட்டுமது உண்டு விழுந்து மறுபடியும் பெருமான் என்ன பண்றான், அதையே தான் உலகத்தை திடீர் அவாந்தர பிரளயத்திலே இந்த உலகமெல்லாம் அழிய புக என்ன பண்றான், பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி இந்த பூமிய தன்னுடைய வயிற்றிலே வைத்து நோக்கி கொண்டு போந்தான் எம்பெருமான். இப்படிப்பட்ட விளையாட்டுகளை விளையாடும்படியான எம்பெருமான், லீலையாக இருக்கக்கூடிய எம்பெருமான். யாருக்கு அவனுக்கு பேர் என்ன? விமலன். விமலன்னா என்ன அர்த்தம்? ஏய பிரத்யநீகன் அர்த்தம். அப்படின்னா எல்லாவித தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவன் அப்படின்னு அர்த்தத்தை காண்பிக்கிறான். சதைக ரூப ரூபாய என்று இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் செருக்குவது பெருக்குவது இப்படி எல்லாம் வரக்கூடியது எதற்காக அப்படின்னா தன்னுடைய இச்சையாலே பண்ணுகிறான். நமக்கெல்லாம் தோஷத்தை போக்கணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுகிறான் ஒழிய அவனுக்கு அச்சேதனங்களை போல இந்த தோஷங்கள் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய மலை அப்படிங்கிற மலை எது? திருமாலிருஞ்சோலை. அப்படின்னா சம்சார புலயத்திலே நாம் எல்லாம் அகப்பட்டிருக்கிறச்சே நம்மை மீட்கக்கூடியதாக வராகனை போலே வாமனனை போலே உலகத்தை தான் வயிற்றில எப்படி தாங்கினானோ பிரளயத்தில், அப்படிப்பட்டவனுடைய மலையாக இருக்கக்கூடியது. ஈட்டிய இத்தியாதி அதுக்கு மேலே சொல்ற அழகா. பெருகி வரும்போது திருமலையிலே என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வாரிக்கொண்டு பொன்முத்து மரியும் கிருகும்னு சொல்லி காண்பிக்கிறார். பொன்முத்து மரியும் கிருகும் என்று அப்படின்னா எல்லா பதார்த்தங்களையும் திரட்டி கொண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அற்புதமான அந்த அருவி வந்து நிற்கிறது அங்க. ஏன்னா எம்பெருமான் திருமுன் காணிக்கையாக சமர்ப்பக்கூடியதாக இருக்கக்கூடியது. இது பராசர பட்டர் ஸ்ரீரங்கதாஸ்தவத்துல ஸ்ரீரங்கநாதனுக்கு திருக்காவேரி காவேரி நகரி கரை விதுதி பரியேதி சாசேவியதாம் என்று பல ஸ்லோகங்களாலே திருக்காவேரி கொண்டு வந்து சேகர் சந்திர சந்தன மகாமாணிக்க முக்தோத்கரான் என்று பலவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறதான் காணிக்கையா ஸ்ரீரங்கநாதனுக்கு. அதுக்கு பேர் என்ன காணிக்கை? திருமுன் காணிக்கைன்னு பேர். ஆச்சாரியர்கள் எம்பெருமானை சமர்ப்பிக்கிறது திருமுன் காணிக்கைன்னு சொல்லுவோம். அப்படி கொண்டு வந்து சமர்ப்பிப்பதில் ஆசையாலே துறையாலே வேகமா கொண்டு வந்து சமர்ப்பிப்பதாக இருக்க கூடியிருக்கக்கூடிய மலை சிலம்பாறுன்னு பேர் இந்த ஆறுக்கு. திருமாலிருஞ்சோலை அதுவே என்று காண்பிக்கிறார் ஆச்சரியமா. கடைசி அடுத்தது இப்ப 10வது பாசுரம். 1000 தோள் பரப்பி முடிய 1000 எண்ணிலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளுமலை 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000ம் 1000 பூம்பொழிகளுடைய மாலிருஞ்சோலையதே என்று காண்பிக்கிறார். அப்படின்னா எம்பெருமான் எப்படி இருக்கான்? 1000 தோள்களோடு கூடியவனா இருக்கான், முடிய 1000தோடு கூடியவனா இருக்கான். அப்படின்னா சகஸ்திரம் என்கிறது 1000 என்பது ஒரு சங்கைக்காக சொல்லப்பட்டது, பல பல என்று அர்த்தம், வெறும் 1000ன்னு சொல்றதுக்காக இல்லை. அப்படிப்பட்ட பல பல ஆயிரங்களோடு தோள்களாக பல பல ஆயிரமாக இருக்கக்கூடிய திருமுடிகளோடு கூடியதாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பின்னு ஆழ்வார் சொல்றபடி இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான்? 1000 தலை அனந்த சயன நாளும் மலை.
எம்பெருமானுடைய இப்படி பெரிய விஸ்வரூபம் இருக்கே, 1000 தோள் 1000 தலைகளோடு கூடிய இந்த விஸ்வரூபத்தை தாங்கிறவன தன்னுள் அடக்கி வைத்து ஆளக்கூடியவனா இருக்கிறவன் ஆதிசேஷன். அவன் 1000 பனைகளோடு கூடியவனாக இருக்கிறான். ஆச்சரியமா 1000 பரந்த தலைகள் திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கவன். அதற்கு மேலே அந்த திருவனந்தாழ்வானோ பாதி தனக்கு அபிமதமான வாசஸ்தானமாக அபிமானித்தருளுகிற மலை. அந்த திருவனந்தாழ்வான் எப்படி தன்னை அடக்கி வச்சுட்டு இருக்கானோ அத போல எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை என்று காண்பிக்கிறார். இதற்கு மேலே இங்க சொல்லி காண்பிக்கிறார் அழகா 1000 அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படின்னா 1000 பைந்தலை அனந்த செய்யணும் 6 முறை. 1000 ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் அப்படின்னா பல பல ஆயிரங்களும் சுனைகள் பலவும் தாமும் ரொம்ப அற்புதமாக கூடியிருக்கக்கூடிய 1000 பூம்பொழிலும் உடைத்தா இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை. மிக அழகாக பல பல சோலைகளையும் தாமும் உடைத்தா இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை என்று அந்த திருமலையை கொண்டாடி முடிக்கிறார். கடைசியா 11வது பாசுரம் பூர்த்தி பண்றார் இந்த இடத்துல. நிகமத்தில் இத்திருமொழியாலே அழகருடைய அனுபவத்தை தாம் பிரகாசிப்பித்தமையை அருளி செய்து இது வேறொரு பலம் சொல்லாதே இத்தை அறிகைதானே பலமாக தலை கட்டுகிறார். இதுக்கு வேறொரு பலம் சொல்லாதே. இந்த திருமொழிய பூர்த்தி பண்ற பெரியாழ்வார் இதற்கு வேறு பலம் சொல்லல. நிகமத்துல கடைசி பாசம் மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை காண்பிக்கிறார் பாருங்க. இங்க நாலிரு மூர்த்தி தன்னை நால் வேத கடலமுதை மேலிருங்கற்பகத்தை வேதாந்த வெடுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டுஜித்தன் விரித்தனவே. இந்த இடத்துல பலம் சொல்லல, பலம் சொல்லாம பூர்த்தி பண்ற. இது என்னது? இது அழகருடைய அனுபவத்தை பண்ணின ஆழ்வார் ஒரு பலம் சொல்லாத பூர்த்தி பண்றாரு. என்ன அனுபவமே பலம். எப்படி திருப்பாராழ்வார் பூர்த்தி பண்ணாரோ அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொன்னாரோ அத போல இவரும் அப்படியே பூர்த்தி பண்ணுகிறார். ஏன்னா இதுவே பலமாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார் அழகா. மாலிருஞ்சோலை என்னும் மலையுடைய அப்படின்னு காண்பிக்கிறார். இடத்துல மலையுடைய மலையை திருமாலிருஞ்சோலைன்னு பேரு திருநாமத்தை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திருமலை. இது எப்படிப்பட்டது? ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீராப்தின்னு சொல்லமா இருக்கக்கூடியது. அது எல்லாவற்றை காட்டிலும் எம்பெருமானுக்கு மிகவும் அபிமான வாசஸ்தானமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருமாலிருஞ்சோலை மலை. இந்த நிலையை விட்டு எம்பெருமான் ஒரு காலம் வேற இடத்துக்கு போக மாட்டான். அது மட்டும் இல்ல, வடிவில் பெருமையாலே போக்கியதா அதிசயத்தாலே என்ன அழகான திருவடிவம். இதற்கு மேல எவ்வளவு இனிமையான இந்த திருமலை. அப்படிப்பட்ட அந்த மலையை பார்த்தா இவனை பார்த்தா ரெண்டு ஒண்ணு போல இருக்கு. இந்த மலை பெருமையோடு கூடியதா இருக்கு, அதிகமான இன்பத்தை கொடுக்குமதா இருக்கு. எம்பெருமான் அப்படிதான் பல பெருமைகளோடு கூடியவன், நிறைய இன்பத்தை பரமபோக்கியமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் எப்படி இருக்கான்? நாலிரு மூர்த்தி தன்னை அப்படின்னா ஷாட்குண்ய பிரகாசகமா இருக்கான். இதுல 2 குணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யுன்ம அனிருத்தராக இருக்கக்கூடிய 4 வகைப்பட்டிருக்கிற பெரிய வடிவடையுடையவனை வாசுதேவன் சங்கர்ஷனன் பிரத்யும்னன் அனிருத்தம்னு சொல்லக்கூடிய 4 ரூபங்களை உடையவனாக இருக்கக்கூடியவன். 4 மூர்த்தி தன்னை அப்படின்னு வார்த்தை சொல்றார் அழகா. அதற்கு மேலே 4 சொன்னா திருவஷ்டாட்சர ரூபியாக இருக்கக்கூடியவன். 2 4 8 8னா திருவஷ்டாட்சர ரூபியாக இருக்கக்கூடியவனை அப்படின்னு அதையும் காண்பிக்கிறார் அழகா. அதற்கு மேலே 4 வேத கடலமுதை. 4 வேத கடலமுது ரிக் வேதம், அதாவது வேதங்கள் 4 ரிக் யஜு சாம அதர்வனன்னு சொல்லக்கூடிய அந்த 4 வேத சமுத்திரத்துக்குள்ளே சாரமான அமிர்தமாக இருக்கக்கூடிய அமிர்தம் எம்பெருமான். வேதியர் முழுவேத தமுதத்தை அப்படின்னு ஆழ்வார் சொல்றா போலே 4 வேத கடலமுது அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமா காண்பிக்கிறார். இது என்னன்னா இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா இது சகல வேத சாரமான திருமந்திரத்தை சொல்லுவதாக இருக்கக்கூடியது. சாமானாதிகரண்யத்தாலே அத்தை இவனாக சொல்லுகிறது ஆகவுமாம். அந்த திருமந்திரமே இவனாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லலாம். அப்படின்னா பிரதிபாதக பாவ சம்பந்தத்தை உடையதாக இருப்பது என்று இங்க அர்த்தத்தை காண்பிக்கிறார். ஆச்சரியமா மேலரும் கற்பகத்தை மேலான பெரிய கல்பகம். மேலான பெரிய கல்பகம்னு இவனுக்கு என்ன விசேஷம்? மத்த கல்பக விருட்சம்னு ஒண்ணு இருக்கு, அது தன்னை தவிர எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தன்னையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவன். எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் வார்த்தை சொல்றாரே. அத போல வேதாந்த வெடுப்பொருளின் மேலிருந்த விளக்கை வேதாந்த பிரதிபாதங்களான சீரிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கே அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. வேதாந்தங்கள்லாம் என்ன அர்த்தங்களை பிரதிபாதிக்கிறது? தத்துவத்ரயத்தை பிரதிபாதிக்கிறது. சித்து அச்சித்து ஈஸ்வரன், அதற்கு மேலான தத்துவமா இருக்கிறவன். இதுல 3ல எது அப்படின்னா
சாக்ஷாத் ஈஸ்வரனான சுவாமியாக இருக்கக்கூடிய தான், அதான் மேலிருந்த இந்த தத்துவத்திரயத்திலும் வைத்துக் கொண்டு மேலாயிருந்தவன், அந்த தத்துவத்திரயத்திலும் மேலாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா என்று காண்பித்து அருள்கிறார். அதாவது சேதன அச்சேதனங்கள் இரண்டுக்கும் பிரகாரமாத்தான் பிரகாரியா, இந்த ரெண்டும் பிரகாரமா இருக்கு, தான் பிரகாரியா இருக்கான், தான் ஷரீரியா இருக்கான், அவை ரெண்டும் தனக்கு சரீரங்களாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அர்த்தத்தை காட்டக்கூடிய விஷயம். மேலிருந்த விளக்கை, வேதாந்த வெளிப்பொருளின் மேலிருந்த விளக்கைன்னு சொல்லி காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டுச்சித்தன் விரித்தனவே, இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டுச்சித்தன் திருநாமத்தோடு கூடியிருக்கக்கூடிய பெரியாழ்வார் விஸ்தரேன மிகவும் விபரித்த அருளி செய்திருக்கிறார். மிக அற்புதமா ஈடுபட்டு அருளி செய்திருக்கிறார். இதற்கு என்ன பலன்னா, இதுக்கு பலம் என்ன அப்படின்னா, சொல்லாமைக்கடி இவ்வர்த்தத்தை அறிகிறது தானே இது கற்கிறதற்கு பிரயோஜனம். ஆகையாலே இதற்கு என்ன பலம், இதனுடைய அர்த்தத்தை கற்பதே பலம் என்று காட்டி பூர்த்தி பண்ணி அருள்கிறார். உயர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை கற்றாலே அதுவே பலன், அதுவே பயன், அதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரம பயன் என்று கொண்டாடி பெரியாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, வியாக்கியானம் செய்திருக்கக்கூடிய பெரிய ஜீயர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, அடியனுக்கு அர்த்த விசேஷங்களை போதித்தருளின ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடல